ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டிக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் மெரிபா பன்னீர் சோடா. I trust Meriba. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Aerospace Engineering with specialization in unmanned aerial vehicle. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அவங்க ஆட்சியில் இருந்தப்போ 30 நாள்ல எவ்வளவு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டாங்கன்னு மட்டும் ஆன்சர் பண்ண சொல்லுங்க. மாண்புமிகு உட்காருங்க. உறுப்பினர் ஆஸ்டின் பேசு. முடிச்சிடறேன். பேரவைத் தலைவர் அவர்களே, ரகசியன்ற வார்த்தை மட்டும் நீக்கிடுறேன் அவங்க சொன்னது. சரி. உறுப்பினர் ஆஸ்டின். பேரவைத் தலைவர் அவர்களே, நாங்கள் 2021 ஆட்சி பொறுப்பை இருக்கின்ற பொழுது கொரோனா உச்சத்தில் இருந்த நேரம், அந்த நேரத்தில் ஆட்சி பொறுப்பை ஏற்ற போது கூட கிட்டத்தட்ட 3 மாத காலத்திலே 44,36,000 கோடியாக திட்ட முதலீட்டை நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். இன்னும் நான் ஒரு ஒப்பீடு சொல்லணும்னு சொன்னால், நீங்கள் இப்போ முதலீட்டு மாநாடை கடந்த 13ஆம் தேதி போட்டீங்க. ஜூலை 31 முதல் காலாண்டுகளுக்கான தொழில் முதலீட்டு 4 ஸ்டேட் 4 மாநிலத்தில் ஒரு ஒப்பீடு நமக்கு வெளிவந்து நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. அது ஏற்கனவே இருந்த காலாண்டு, அதாவது போன 21 இருந்த காலாண்டுக்கும் இப்போ 26 இருக்கக்கூடிய முதல் காலாண்டுக்கும் உள்ள வித்தியாசம் ஒப்பீடு. அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கர்நாடகாவில் முந்தைய காலாண்டை விட வளர்ச்சி விகிதம் 2252.53% அதிகரிச்சிருக்கு ஜூலை 31 3 மாதத்தில் காலாண்டில். கேரளாவில் முந்தைய காலாண்டை விட 294.94% முந்தைய காலாண்டை விட தொழில் முதலீடு அதிகரிச்சிருக்கு வளர்ச்சி. மேற்கு வங்காளத்தில், இதெல்லாம் நம்ம ஸ்டேட் தேர்தல் நடக்கும்போது இதெல்லாம் தேர்தல் நடந்த மாநிலங்கள். மேற்கு வங்காளத்தில் முந்தைய காலாண்டை விட வளர்ச்சி விகிதம் 199.58% அதிகரித்திருக்கு. ஆனால் நம்முடைய தமிழ்நாட்டில் நம்முடைய அமைச்சர்கள் கேட்டது போல அந்த 3 மாத காலத்தில் ஜூலை 31 வரை நீங்கள் பார்ப்பீங்கன்னு சொன்னால், தமிழ்நாட்டில் முந்தைய காலாண்டை விட 74.48% சரிந்துள்ளது. 200-300% 3 மாநிலங்கள் உயர்ந்திருக்கு. தமிழ்நாட்டிலே சரிந்திருக்கிறது, யாரும் மறக்க முடியாது. உங்களுடைய குடியிருப்புகளே எங்களுடைய பேரவைத் தலைவர் அவர்களே, அவர் குற்றச்சாட்டு பயங்கரமா வைக்கிறாரு. அதுக்கு ப்ராஜெக்ட்ஸ் டுடேன்னு ஒரு பத்திரிகை, அது ஒரு நீங்கள் காசு கொடுத்தா எதுனாலும் எழுதிப்பாங்க. அது ஒரு பிரைவேட் பத்திரிகை. அந்த பத்திரிகையில் எழுதப்பட்ட ஒரு தவறான செய்தியை இங்கே எடுத்துட்டு படித்து நம்மளுடைய தமிழ்நாடு எங்கேயோ போய்கிட்டு இருக்குன்னு தப்பான ஒரு நோக்கத்தை நீங்கள் சொல்லக்கூடாது. அதுவும் இல்லாமல் வந்த ஒரே 3 மாசத்துல 1 லட்சம் கோடி அப்படின்றது இன்னைக்கு வேற எந்த அரசாங்கமும் பண்ணல, நாங்கள் பண்ணியிருக்கோம். 1 லட்சம் இளைஞர்களுக்கும் இதனால் வேலை கிடைக்க போகுது. இன்னொன்று ஒன்று சொல்லிக்கிற பேரவைத் தலைவர் அவர்களே, இங்கே அரசியல் பார்க்காம தொழில்துறைன்றது ஒரு சென்சிட்டிவான டாபிக். அதாவது இன்வெஸ்டர்ஸ் எல்லாரும் உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க. இதுல அரசியல் அப்படின்றத என்னைக்குமே திணிக்கவே கூடாது. இங்க இருக்க 234 உறுப்பினர்களும் 1.5 ட்ரில்லியனை ரீச் பண்றதுக்கு எல்லாரும் ஹெல்ப்ஃபுல்லா இருந்து எல்லாரும் இதை அச்சீவ் பண்ணணும். இதை அந்த அரசாங்கம் செய்தது இந்த அரசாங்கம் செய்ததுன்னு அரசியல் பண்ணாம இளைஞர்களை மட்டுமே நோக்கமா நீங்க வச்சிருந்தீங்கன்னா இதை பத்தி நீங்க பேச மாட்டீங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, அவர் பேசணும். முன்னாள் அமைச்சர் அதை பற்றி சொல்ல அவர் சொல்லட்டுமா? நீங்களே சொல்லுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் ஒப்பீடு சொல்லுகிறார். இல்லை அவர் என்ன சொல்றாங்கன்னா, ஒப்பீடு சொல்ற பத்திரிகை அதான் சொல்ல அதிகாரப்பூர்வமான அரசு இதழா, மத்திய அரசாங்கம் வெளியிட்டதா அல்லது அதிகாரப்பூர்வமாக எந்த அமைப்பு வெளியிட்டதுன்னு சொல்லாம நீங்க கொடுக்க தப்புன்னு சொல்றாங்க. தப்பு இல்லையே? ஏன்னா ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கு இருக்கிற ஒரு குறிப்பை வைத்துக்கொண்டு, அதில் நீங்கள் கொடுத்த கொள்கைகளுக்கு புத்தகத்தை வைத்துக்கொண்டு, வெளியில் வருகிற செய்தியை வைத்துக்கொண்டு தான் ஒரு ஒப்பீடு நாங்கள் பேச முடியும். இல்லை, வெளியில் வர செய்தி ஆதாரப்பூர்வமாக இருக்க வேண்டும் அவங்க கேட்குறாங்க. அதான் சொல்ல ஆதாரம் இல்லாமல் இல்லை சில பத்திரிகைகள் அவர்களுக்கு வேண்டியவர்களுக்காக வேண்டியபடி எழுதி கொள்வதும் உண்டு. அப்படி இருக்குதான்னு அவங்க கேட்குறாங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, எங்களுக்கு கிடைக்கிற குறிப்பை வைத்துக்கொண்டு தான் நாங்கள் ஒரு ஒப்பீடு சொல்ல முடியும். அரசை பொறுத்தளவுக்கு பல்வேறு வகையில் அவர்களுக்கு தகவல் சேகரித்துக்கு அதிகாரிகள் இருக்கிறார்கள். நாங்கள் சொல்கிற ஒப்பீடு சரியில்லை என்று சொல்வதற்கு உங்களுக்கு அந்த உரிமை உண்டு, அது ஒன்றும் மாற்றலை. அதை சொல்லுகிற இடையில் காசு கொடுத்தா பத்திரிகைக்காரங்க எது வேணாலும் எழுதுருவாங்க என்பது ஒட்டுமொத்த ஜனநாயகத்தை, ஏன்னா ஜனநாயகத்தில் 4வது தூண் பத்திரிகை.
தொலைக்காட்சி அதை கொச்சப்படுத்தக்கூடாதுன்றதான் என்னுடைய முதல் பிரச்சனை. ஒன்று, மாண்பு தொழில்துறை அமைச்சர் மாண்பு உறுப்பினர் தங்கம் தென்னரசு அவர்கள். பேரவைத் தலைவர் அவர்களே, ஒரு அரசாங்கத்தினுடைய செயல்பாடுகளை குறித்து மூன்றாவது கண்ணாக இருந்து விமர்சனங்களை எடுத்து வைப்பது பத்திரிகைகள், ஊடகங்கள். அந்த பத்திரிகைகளில் வரக்கூடிய செய்திகள் மீது இப்படி நம்மளுடைய அவையிலே அப்படி ஆட்ரிபியூட் பண்ணக்கூடாது. அவர்கள் என்ன நடந்து கொண்டிருக்கிறதோ அதை பற்றி எழுதுவார்கள். எழுதுவார்கள், ஒப்பீடுகளை பண்ண முடியும். மேடம் ஒரு நிமிஷம் இருங்க. நீங்கள் அப்படி கொடுக்கக்கூடிய பத்திரிகைகளிலே ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக காசு வாங்கி கொண்டு எழுதுகிறார்கள், எதிர்கட்சிகளுக்கு காசு வாங்கி கொண்டு எதிர்கட்சிகளுக்கு ஆதரவாக எழுதுகிறார்கள் என்றதெல்லாம் பொதுவாக பத்திரிகைகளை குறித்து அவ்வாறு அமைச்சர் அவர்கள் இந்த அவையிலே சொல்லக்கூடாது. பத்திரிகையில் இரண்டு புறம். ஏன்னா நீங்க ஒரு பத்திரிகை ஒரு குறிப்பிட்ட ஒப்பீடை செய்திருக்கிறது, ஒரு குறிப்பிட்ட புள்ளி விவரத்தை கொடுத்திருக்கிறது என்பதற்காக இவர்கள் காசு வாங்கி கொண்டார்கள் என்று ஒரு பத்திரிகை பற்றி குறிப்பிடுவது என்பது ஒட்டுமொத்தமாக பத்திரிகையை எல்லா பத்திரிகையிலும் அது குறிப்பிடுவதாக அமைந்துவிடும். எனவே அது போன்ற ஒரு நிலைப்பாட்டையோ அது போன்ற ஒரு செய்தியோ மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் அவையிலே சொல்வது அழகல்ல என்பதை நான் தெரிவித்தேன். மாண்பு சட்டத்துறை அமைச்சர், நான் அதை பற்றி விளக்கம் நான் சொல்றேன் அப்புறமா. பேரவைத் தலைவர் அவர்களே, அமைச்சர் அவர்கள் சொன்னது ஒரு சில பத்திரிகைகள் நம்பகத்தன்மையில் நிறைய பத்திரிகைகள் இருக்கு. அதில் ஒரு சில பேர் அவர்கள் அவர்களுக்கு தேவையான செய்திகள் அதெல்லாம் நம்பகத்தன்மை இல்லாத நிறைய பிசினஸ் ரிவ்யூஸ் எழுதுறவங்க நிறைய அந்த மாதிரி எழுதுவார்கள். அதை எடுத்துக்கொண்டு இது மாதிரியான ஒரு சபையில் பேசும் பொழுது முதலீட்டாளர்கள் அனைவரும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு எண்ணம் தவறான எண்ணம் உருவாகும். அதன் மூலமாக மாநிலத்திற்கு கெட்ட பேர் என்ற ஒரு இதெல்லாம் சொன்னார். ஆதாரபூர்வமாக இப்ப தேசிய அளவில் கொடுக்கப்படும் ஒரு கணக்கீடும் அந்த மாதிரி கொடுத்தா பரவாயில்ல. ஏன்னா பத்திரிகைகள் நிறைய இருக்கு. இப்ப தினத்தந்தி கூட தான் நல்ல பத்திரிகை, நல்ல இருக்கு. அவங்க கூட கடந்த வாரம் ஒரு செய்தி போட்டிருந்தாங்க. லஞ்சம் ஊழலுக்கு எதிராக முதல்வர் விஜய் அவர்கள் சாட்டையை சுழட்டி இருக்கிறான்னு போட்டிருக்காங்க. அது போன்ற விஷயங்கள் கண்டிப்பாக நாம் நம்புறோம். ஏன்னா ஆக்கப்பூர்வமாக நம்பகத்தன்மை உள்ள பத்திரிகைகள் நிறைய இருக்கு. அதையெல்லாம் நம்ம கண்டிப்பா எடுத்துக்கிறோம். நம்பகத்தன்மை இல்லாத பத்திரிகைகள் பற்றி தான் அவங்க சொல்றாங்க. அது எந்த பத்திரிகை, அதை பத்தி நம்ம இந்த மாதிரியான ஒரு நேரத்தில் பேச வேண்டாம். உறுப்பினர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு தொழில்துறை அமைச்சர் சொன்னாங்க, அவங்களுடைய ஆட்சியில் நீங்கள் 1 லட்சம் கொண்டாந்துருக்கிறீங்க, அதில் எந்த ஒரு தவறு இல்லை. அதே போல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற பொழுது 2015 தான் மாண்பு இதயம் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் தமிழகத்துடைய முதலமைச்சராக இருக்கின்ற பொழுது தான் இந்த தொழில் முதலீட்டாளர் மாநாட்டை முதல்வர் நடத்தினாங்க. பிறகு பார்த்தீங்கன்னா அதில் 2,62,000 கோடி தொழில் முதலில் ஈர்க்கப்பட்டு 74 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டன. அதற்கு பிறகு அம்மாவுடைய அரசு 2019 ஜனவரியில் தொழில் முதலீட்டு மாநாட்டை சென்னையில் நடத்தி சுமார் 3,05,000 கோடி தொழில் முதலீட்டு ஈர்க்கப்பட்டு 304 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டது. இது புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டோம்னே உடனே தொழிற்சாலை வந்துடாது. பெரிய நிறுவனங்களாக 3 வருஷம் 4 வருஷம் ஆகும் தொழிற்சாலை பயன்பாட்டுக்கு வருவதற்கு. ஒரு தொழில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்ட உடனே அதற்கு முதல் நிலை எடுக்க வேணும், பிறகு அனுமதி வாங்கணும். மத்திய அரசு மாநில அரசு பல அனுமதி வாங்க வேணும், பிறகு கட்டடம் கட்ட வேணும், அதுக்கு உண்டான எந்திரங்கள் பொறுத்து வேணும், அதுக்கு ஊழியர் அமைக்கணும், நிரந்தரம், அதுக்கு வங்கியில் கடன் பெற வேண்டும். இவ்வளவு பிரச்சனை இருக்குது. உடனே புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டால் எந்த தொழிற்சாலையும் பயன்பாட்டுக்கு வராது. ஆக பல புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் பயன்பாட்டுக்கு வரும், பல புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் வராமல் போகும். ஆகவே புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போட்டதெல்லாம் நடைமுறைக்கு வருது என்பது சாத்தியமில்லை. ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் அம்மா இருக்கும்போது சரி, அம்மா மறைக்க பிறகும் சரி, அம்மாவுடைய அரசும் தொழில் முதலீட்டை ஈர்க்கப்பட்டு தொழிற்சாலை அதிகமாக துவங்கப்பட்டு இளைஞர்களுக்கு வாய்ப்பாக கொடுக்கப்பட்டது. பொருளாதார முன்னேற்றம் ஏற்படுவதற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு அடித்தளமாக அமைந்தது என்பதை அவையினுடைய கவனத்துக் கொண்டார். தொழில்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இன்னொன்று என்னென்னா, அந்த ப்ராஜெக்ட் ஸ்டூடெண்ட்ற இருக்கிற அந்த இதை எடுத்துகிட்டு இங்கே பேசும்போது ஒன்று மட்டும் அவங்க கூகுள் சர்ச் நார்மலாக பண்ணியிருந்தாலே தெரிஞ்சிருக்கும். நாங்கள் வந்த உடனே எல்என்டி 18,600 கோடியில் 8,200 வேலை வாய்ப்புகள் தரோன்னு சொல்லி போட்டிருந்தோம். ஆனால் அதில் அவர் சொன்னது பார்த்தீங்கன்னா 7,000 கோடின்னு தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நார்மலாக நீங்கள் ஒரு கூகுள் சர்ச் பண்ணியிருந்தாலே அந்த நம்பரே தப்புன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்படிப்பட்ட ஒரு தவறான ஒரு செய்தியை எடுத்துட்டு இங்கே சொல்லக்கூடாதுன்றது தான் நான் இங்கே சொல்லிக்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர்களுக்கு பழைய நிகழ்வுகளிலே நடந்த ஒரு விவாதத்தை பற்றி ஒரு குறிப்பை நான் இங்கே சொல்லுவது பொருத்தம் என்று கருதுகிறேன். 2017ஆம் ஆண்டு மாண்புமிகு பேரவைத் தலைவராக மாண்புமிகு தனபால் அவர்கள் இருக்கின்ற நிலையில் அவர் ஒரு குறிப்பை இங்கே படித்து காட்டுகிறார். 1998ஆம் ஆண்டு
மார்ச் திங்கள் 20ஆம் நாள் அன்றைய முதலமைச்சர் மாண்புமிகு முத்தமிழறிஞர் மு கருணாநிதி அவர்கள் பத்திரிகையில் வருகின்ற ஏசியங்களை வைத்து நாம் இங்கே விவாதம் செய்வது அழகல்ல என்று குறிப்பிட்டுள்ளதையும் 2011ஆம் ஆண்டு ஜனவரி 12ஆம் நாள் இன்றைய எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் அன்றைக்கு உரையாற்றுகையில் சொன்னதை மீண்டும் பதிவு செய்கிறேன் என்றும் அன்றைக்கு பேரவை முன்னவராக இருந்த மாண்புமிகு பேராசிரியர் க அன்பழகன் அவர்கள் 2010ஆம் ஆண்டு நவம்பர் திங்கள் 10ஆம் நாள் இங்கே உரையாற்றுகையில் குறிப்பிட்டதையே மீண்டும் பதிவு செய்து எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் எழுப்ப நினைக்கிற பிரச்சனைக்கு நான் மறுப்பதற்கான காரணத்தை விளக்கிற உடனே பேராசிரியர் பெருந்தகை பிறந்த பெரியவர் அன்பழகன் அவர்கள் சொன்னது, ஒரு செய்தி தன்னுடைய காதிற்கு வந்தால் கூட அது குற்றச்சாட்டு வடிவம் எடுக்கிறது என்று சொன்னால் அந்த குற்றச்சாட்டுக்கு ஆதாரம் இருக்கிறதா என்று கேட்டறிந்து அதன் பின்னர் தான் இந்த அவையிலே சொல்ல வேண்டும். வெளியில் எத்தனையோ செய்திகள் வரலாம், அப்படி வருகிற செய்திகளையெல்லாம் இங்கே பதிவு செய்வதற்கு இது ஒன்றும் பதிவுத்துறை அலுவலகம் அல்ல என்று அவர் சொல்லியிருக்கிறார். அதை நான் பதிவு செய்ய விரும்புகின்றேன். மாண்பு உறுப்பினர் ஏவா வேல் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, பத்திரிகை செய்தி வைத்துக்கொண்டு அதை உறுதிப்படுத்தி பேசக்கூடாது என்பது வேறு. நாங்கள் அதை சொல்லலை. பத்திரிகை காசு வாங்கி கொண்டு எழுதுகிறார்கள் என்பதுதான் குற்றச்சாட்டு. அப்படி பேசக்கூடாது. ஏன்னா ஜனநாயகத்தில் 4வது தூண் என்ற பத்திரிகை என்று நாமே இந்த சட்டமன்றத்திலே பல நேரம் பாராட்டி பேசியிருக்கிறோம். அப்படி இருக்கிற பொழுது பத்திரிகை காசு வாங்கி கொண்டு எழுதுகிறது, அப்படி நம்முடைய மின்துறை அமைச்சர் குறிப்பிட்டதை போல அவர் என்ன சொன்னார் கேட்டீங்கன்னா, சில பத்திரிகையினர் அது எந்த பத்திரிகை பேர் சொல்லிட்டு போட வேண்டியதான ஒழிய 10ஆம் பத்திரிகை சொல்வது தவறு இல்லை. இந்த விவாதமே மாண்பு உறுப்பினர் ஆஸ்டின் அவர்கள் சொல்லியது, அவர் சொல்லிய தகவல் அதிகாரப்பூர்வமற்ற செய்தியாகத்தான் எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர அது அதிகாரப்பூர்வமற்ற செய்தி. அதிகாரப்பூர்வமாக அமைச்சர் என்ற முறையில் நான் அறிவிக்கிறேன், இந்த சாதனைகள் எல்லாம் செய்திருக்கிறார் என்று அவர் அறிவிக்கிறார். அதில் ஆதாரம் இல்லாத அந்த பத்திரிகை செய்திகளை பற்றி அவர் சொன்னது எல்லா ஒட்டுமொத்த பத்திரிகையும் தொழில்துறை அமைச்சர் வெறுப்பதாகவோ அவர்களை பற்றி வெறுப்புணர்வு ஏற்படுத்த எடுத்துக்கொள்ளக்கூடாது. அப்படிப்பட்ட எண்ணத்தை அவர் வெளியிடவில்லை என்று நான் கருதுகின்றேன். பத்திரிகை துறையை பற்றி இந்த மன்றத்தில் இருக்கிற மாமன்றத்தில் இருக்கிற அத்தனை உறுப்பினரும் மிகப்பெரிய மரியாதை உண்டு. குறிப்பாக தொழில்துறை அமைச்சருக்கும் இந்த அமைச்சர் பெருமக்களும் இருக்கு என்று நான் கருதுகிறேன். வெளியிருந்த பல செய்திகளிலிருந்து பல பத்திரிகைகளை பாராட்டுவதிலிருந்து அதை என்னால் உணர முடிகின்றது. ஒரு சில பத்திரிகைகள் என்று அவர் குறிப்பிட்டு பேசியிருந்தால் உள்ள உணர்வோடு தவறான செய்திகளையும் உண்மைக்கு புறம்பான செய்திகளையும் வெளியிடுகின்ற பத்திரிகைகளுக்குத்தான் அந்த குற்ற உணர்வு இருக்க வேண்டும் என்று மற்றவர்களுக்கு அது எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. மாண்புமிகு தொழில்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நான் எல்லா பத்திரிகையும் நான் சொல்லவே இல்லை. ப்ராஜெக்ட்ஸ் டுடேன்றது ஒரு பிரைவேட் வெப்சைட், அது கூட ஒரு பத்திரிகைன்னு கூட நம்ம சொல்ல முடியாது. அது ஒரு வெப்சைட், ஒரு பிரைவேட் வெப்சைட். இனி அதே பத்திரிகையாளர்கள் தான் தினத்தந்தியில் நம்மளை பற்றி நம்மளுடைய தொழில்துறையை பற்றி அவ்வளோ அழகாக எழுதியிருந்தாங்க. அதையெல்லாம் எடுத்து கொண்டு இங்கே பேசி பெருமைப்பட்டிருந்தால், தமிழ்நாடு முன்னேறுதுன்னு பேசியிருந்தால் ரொம்ப நல்லா இருந்திருக்கும். மாண்புமிகு உறுப்பினர் ஆஸ்டின் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர், அடுத்த சப்ஜெக்ட்டுக்கு போயிடலாம். நீங்கள் ஒரு ஒப்பீடு தான் நான் குறிப்பிட்டேன். அதுக்கு இவ்வளவு ஒப்பிடு கூட ஆதாரம் இல்லாத ஒரே நிமிஷம். எந்த பத்திரிகையும் பெயரையோ இந்த பத்திரிகையில் வந்திருக்கூட நான் சொல்லலை. சாதாரணமாக உறுப்பினர்கள் அண்ணன் சொன்ன மாதிரி நாங்கள் எதாவது எங்களுக்கு தகவல் கிடைச்சா அதை அமைச்சர்கிட்ட தான் கேட்க முடியும். அவங்ககிட்ட தான் அரசாங்கம் இருக்குது. நான் சொன்ன ஒப்பீடு பற்றி அவங்க ஆய்வு பண்ணி அவங்களுக்கு பதிலுரை சாயங்காலம் இருக்குது. அதில் நீங்கள் சொன்னது தவறு, அது சொல்லுறதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்குது. நான் அது குற்றச்சாட்டே சொல்லலை, எந்த குற்றச்சாட்டும் சொல்ல எதுவும் சொல்லவில்லை. என்ன ஒரு நிமிஷத்தில் நீங்கள் முடிச்சுன்னா 24 நிமிஷம் ஆயிடுச்சு. முடிக்க போகிறேன். அதே போல் மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நம்முடைய தொழில்துறை அமைச்சர் அவர்கள் சொன்னாங்க நாங்கள் 3 மாதம் தான் ஆச்சு, அதுக்குள்ளாக இவ்வளோ குற்றச்சாட்டு சொன்னால் குற்றச்சாட்டு சொல்லலை. 3 மாதம் ஆகிருக்குது. அது உங்கள் கொள்கை விளக்க குறிப்பை பார்த்தாலே தெரியுது, அதில் எதுவுமே இல்லை. நாங்கள் என்ன பண்ண போகிறோங்க, ஒரு லாங் டேர்ம் திட்டங்கள் ஒன்றும் இல்லை. ஆனால் நீங்கள் கொடுத்துருக்கீங்க 2036 நாங்கள் $1.5 ட்ரில்லியன் அமெரிக்க டாலர் பொருளாதாரமாக மாற்றுவோம்னு சொல்லியிருக்கீங்க. நீங்கள் மாற்றினா நாங்கள் வரவேற்கிறோம். ஆனால் எங்களை பொறுத்தவரையில் எங்களுடைய தலைவர் அவர்கள் 2021 ஆட்சி பொறுப்பு ஏற்கின்ற பொழுது 2030 $1 ட்ரில்லியன் பொருளாதாரமாக இலக்கை நாங்கள் உயர்த்துவோம் என்று ஒரு உத்தரவாதத்தை கொடுத்தார். அதை நோக்கி தான் அங்கே பயணம் போச்சு. அதனால தான் இந்தியாவிலே முதல் மாநிலமாக தொழில்துறையிலே தமிழ்நாடை மாற்ற முடிந்தது. 2030 நாங்கள் இப்போ ஆட்சியை தொடர்ந்திருந்தோம் என்று சொன்னால் 2030 அந்த சாதனையை ஈட்டி இருப்போம், கொண்டு வந்திருப்போம். $1 ட்ரில்லியன் கொண்டு வந்திருப்போம். தொழில்துறை முடிக்கிட்டோம். அவங்க தொழில்துறை அமைச்சர் சொல்லட்டும். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நான் இப்பதான் சொல்லி முடித்தேன். அதாவது அவர் மூத்த உறுப்பினர் கூட, முதலீட்டாளர்கள் எல்லாரும் இதை பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு புக்கை காமிச்சு ஒன்றுமே இல்லை, இதெல்லாம் என்ன வார்த்தைகள்? இளைஞர்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பை நம்ம கொண்டு வர போகிறோம்.
அதுக்கு இப்படி நாங்கள் அதை செய்தோம் இதை செய்தோம்ன்றதை விட்டுட்டு இளைஞர்கள் தான் உங்களுடைய நோக்கம் என்றால் இந்த மாதிரியான தப்பான ஒரு பதிவை நீங்கள் பதிவு செய்யக்கூடாது. அது தவறான செயல். நாங்கள் ஆலோசனை சொல்லலாம், அறிவுரை சொல்லலாம், கருத்துக்களை சொல்லலாம், ஆனால் அவங்களை வாழ்த்த முடியாது. என்ன இருக்கோ அதுதான் நாங்கள் சொல்ல முடியும். தான் எதிர்கட்சியோட கடமை. அதைத்தான் நான் சொல்றேன். அதைத்தான் சொல்றேன். நான் உங்களை கேட்டுக்கொள்ளதெல்லாம் 2 கருத்து ஒரே கருத்து தான் முடிச்சிருக்கேன். கேட்டுக்கொள்ளதெல்லாம் நீங்க 1.5 ட்ரில்லியன் அமெரிக்க டாலர் நீங்க கொண்டு வரணும்னு சொல்லியிருக்கீங்க. எங்களுடைய ஆட்சி இந்த காலத்தில் அமைந்து எங்களுடைய முதலமைச்சர் அந்த பக்கத்தில் முதலமைச்சராக இருந்து ஏற்கனவே எங்களுடைய தொழில்துறை அமைச்சராக இருந்த டிஆர்.பி. ராஜா அவர்கள் இங்கே தொழில்துறை அமைச்சராக இருந்தாருன்னா அந்த 2036 2 ட்ரில்லியன் அமெரிக்க டாலரை நாங்கள் பொருளாதார வளர்ச்சியாக கொண்டு வந்திருப்போம் என்ற உத்தரவாதத்தை நான் தருகின்றேன். நீங்கள் நல்ல உழையுங்கள். நாங்கள் யாரும் உங்களுக்கு எதிரில்லை. நல்ல உழையுங்கள். கடுமையாக உழைத்தால் தான் தொழில்துறையிலே முன்னேற்றத்தை கொண்டு வர முடியும். அப்படி உழைத்த காரணத்தால் தான் எங்களுடைய தலைவர் அவர்களும் தொழில்துறை அமைச்சர் அவர்களும் உழைத்து கடுமையாக முதலீட்டாளர்களை சந்தித்து அதன் மூலமாகத்தான் இந்த உயரத்தை நாங்கள் உச்சத்தை நாங்கள் எட்டியிருக்கின்றோம். எனவே அதே போல் நீங்கள் உழையுங்கள். முடிந்தால் ஓரளவுக்கு எங்களுடைய இலக்கிலே ஒரு பாதையாவது நீங்கள் நிவர்த்தி செய்யணும்னு சொன்னால் நான் வரையறுக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அதே போல் இங்கே பேசுகின்ற பொழுது அமைச்சர் நான் முடிச்சிட்டே தான் லாஸ்ட் அமைச்சர்கள் குறிப்பிட்டார்கள். முதலீட்டாளர்கள்லாம் பார்த்து கொண்டிருக்காங்க, தப்பாக நினைக்க மாட்டாங்களா, தவறாக சிந்திக்க மாட்டாங்களா, இப்படிலாம் பேசுகிறீங்கன்னு சொன்னாங்க. நேற்று நம்ம அன்பு முதலமைச்சர் அவர்கள் 110 விதியின் கீழே ஒன்று கொண்டு வந்தாங்க. பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை இந்த அரசு ரத்து செய்து சொன்னாங்க. இதை பார்த்து முதலீட்டாளர்கள் தவறுலாம் நினைப்பாங்களா நினைக்க மாட்டாங்களா? தான் இன்னைக்கு முதலீடுகளை ஈர்க்கக்கூடியதுக்கு பரந்தூர் விமான நிலையம் தான் மிக முக்கியமான இது. நான் கிட்டத்தட்ட 2000 ஏக்கருக்கு மேல நாங்க எடுத்துட்டோம். மாண்பு பொதுப்பணித்துறை அமைச்சர், மாண்பு பொதுப்பணித்துறை அமைச்சர் சொல்லுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பரந்தூர் விமான நிலையமா இல்லை விவசாயிகள் கண்ணீரானா? எங்கள் தலைவர் விவசாயிகள் கண்ணீர் பக்கம் தான் நிற்பார். இதை உறுதியாக சொல்றோம். மாண்பு முதலமைச்சர் நேற்றே சொல்லியிருக்காரு, கூடிய விரைவில் விமான நிலையத்துக்கான இடம் கூடிய விரைவில் அறிவிக்கப்படும்ங்கிறதும் சொல்லியிருக்கிறாரு. ஆனால் எங்களுடைய தலைவருடைய முதல் பிரச்சாரம் காலடிப்பட்டது விவசாயிகளுடைய கண்ணீருக்காக. விவசாயத்திற்காக குரல் கொடுக்கும் சொல்லக்கூடிய டெல்டாவில் பிறந்தவர்கள் நாங்கள் சொல்லக்கூடியவர்கள் பரந்தூருடைய விவசாயிகளுக்கு எதிராக, பரந்தூர் மட்டுமல்ல திருவண்ணாமலையில் மேல்மா விவசாயிகளுக்காக குண்ட சட்டம் போட்டது திமுக. அப்ப இன்றைக்கு விவசாயிகள் மட்டுமல்ல ஒட்டுமொத்த நீர்வளமும் எத்தனை ஏரிகள் என்பது இருக்குங்கிறது மூத்த உறுப்பினருக்கு தெரியுமா? கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட தமிழகத்தில் மிக அதிக ஏரிகள் 381 நிறைந்த மாவட்டம், ஏரிகள் நிறைந்த மாவட்டம். அப்ப 381 ஏரிகளை பத்தி அவங்க பேசினதில்லை, மக்களுடைய குரலுக்கு பேசினதில்லை. நேற்றே தெளிவா சொல்லியாச்சு. சென்னை விமான நிலையத்துடைய இன்னைக்கு இருக்கக்கூடிய பங்கு என்ன, அதை அடுத்த லெவல்ல கொண்டு போறதுக்கான அரசினுடைய நிலைப்பாடு என்ன எல்லாம் சொல்லியாச்சு. ஆனால் நேற்றிலிருந்து திமுக இந்த விமான நிலையம் இல்லைன்னா தமிழகத்தோட முதலீடே போயிடும், இண்டஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்டே இருக்காது. முன்னாள் அமைச்சராக இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரி மினிஸ்டர் திமுக எல்லாரும் சொல்றாங்க. இண்டஸ்ட்ரி வர்றதுக்கு முக்கியமான காரணம் என்ன தெரியுங்களா? சிங்கிள் விண்டோ சிஸ்டம். ஊழல் இல்லாத ஒரு அமைச்சர், ஒரு முதலமைச்சர், ஒரு அரசாங்கம். எந்த நிறுவனம் இருந்தாலும் முதலமைச்சர் இன்னைக்கு நேரடியாக சந்தித்து எந்த இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தாலும் வாங்க, நானே எல்லா துறையிலையும் எந்த விதமான ஹடில்ஸும் இல்லாம சிங்கிள் விண்டோ சிஸ்டத்துல 45 நாள்ல எல்லா பர்மிஷனும் வாங்கி கொடுக்கறோம்னு சொல்லக்கூடியவர் சிஎம். அப்படிதான் ஒவ்வொரு துறையில நடந்துட்டு இருக்காரு. அதனால நேத்து கூட ஒன்று நடந்துச்சு. இதே அண்ணன் ஆஸ்டின் தான் நம்மளுடைய சட்டமன்ற உறுப்பினர் வேலுமணி அண்ணன் ஜி ஸ்கொயர் நிறுவனத்தை பத்தி சொன்ன உடனே திடீர்னு டக்குன்னு எந்திரிச்சார். அந்த ஜி ஸ்கொயர் நிறுவனத்தை பத்தி ஏன் பேசுறீங்க அப்படின்னு மாண்பு முதலமைச்சருக்கு நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம். இந்த பரந்தூர் விமான நிலையம் பண்ணும் பொழுது டிபிஆர் ப்ராஜெக்ட் அரசுக்கு மட்டும்தான் தெரியும். டீடைல் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் அரசுக்கு மட்டும் தெரியும். அந்த டீடைல் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் வரதுக்கு முன்னாடியே ஒரு கட்சி சார்ந்தவர்கள், நான் எந்த கட்சி பேரையும் சொல்லல, ஒரு கட்சி சார்ந்தவர்கள் அந்த நிலத்தை சுத்தி லேண்ட வாங்கி மிகப்பெரிய ரியல் எஸ்டேட் மோசடி நடந்திருக்கு. அதை ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்ல சொல்லி
அந்த ரியல் எஸ்டேட் மோசடி, இந்த பரந்தூர் விமானம் எதுக்காக உருவாக்கப்பட்டதுன்னா இந்த ரியல் எஸ்டேட்டுக்காக தான். அப்ப இதை நாங்கள் பதிவு செய்கிறோம். விவசாயிகளுக்காக, விவசாயிகளோட கண்ணீருக்காக கிட்டத்தட்ட 2 போகம் அங்க வந்து விவசாய உற்பத்தி பண்ணிட்டு இருக்காங்க. 2 போகம், இத்தனை ஏரி இருக்கு, 381 ஏரிகள் இருக்கு. இதுக்காக விவசாயிகள் பக்கம் நிக்கிறதுக்காக தான் இது கேன்சல் செய்யப்பட்டதை தவிர இதுல எங்களுக்கு எந்த விதமான அரசியல் உள்ளிடுங்கள எழுதி வச்சு கொள்ளுங்கள். 5 வருஷம் கழிச்சு வெள்ளை அறிக்கை நாங்க உரத்துக்கு ரெடி. உங்களோட 10 மடங்கு இங்க வந்து பொருளாதாரம் வந்திருக்கும். ஏனால் ஊழல் இல்லாத ஒரு ஆட்சி எங்களோட முதலமைச்சர் கொடுப்பாரு. இதற்காக எல்லா இண்டஸ்ட்ரியும் வரும். 45 நாள் 60 நாளுக்குள்ள சிங்கிள் விண்டோ சிஸ்டத்தை முதலமைச்சர் உருவாக்கி இருக்காங்கிறத பதிவு பண்றோம். மாண்புமிகு தங்கம் தெரசு, அவர் பேசி தங்கம் தெரசு, மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, விமான விரிவாக்கத்திற்காக பரந்தூர் விமான நிலையத்தை அங்கே நிலம் எடுக்கின்ற ஒரு சூழ்நிலை ஏற்படுகின்ற பொழுது மாண்பு முதலமைச்சர் அவர்கள் அந்த திட்டத்தை ரத்து செய்து விட்டார்கள். அதில் எந்த ஒரு மாறுபட்ட கருத்தும் கிடையாது. ஆனால் அதற்கு 5740 ஏக்கர் நிலம் தேவைப்படுவதாக கருதி சுமார் 90% நிலம் வந்து கையகப்படுத்தப்பட்டதாகவும் 90% நிலத்திற்கு நிலத்தினுடைய உரிமையாளருக்கு இழப்பீட்டுத் தொகை கொடுத்துட்டாங்க. இப்போ அந்த எடுக்கப்பட்ட நிலத்தை என்ன செய்ய போகிறீங்க? இல்லை விவசாயிட்டே கொடுத்துறீங்களா? இழப்பீட்டுத் தொகை கொடுத்தாச்சு, அதை மறுபடியும் திரும்பி பெற முடியாது நில உரிமையாளர்கிட்ட. அதற்கு அரசுடைய விளக்கம் தேவை. மாண்புமிகு சட்டத்துறை அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர், இந்த திட்டத்திற்கு மொத்தமாக வந்து 5846 ஏக்கர் வந்து தேவைப்பட்டது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா பட்டா நிலங்கள் வந்து 3774 ஏக்கர் பட்டா நிலங்கள். அதில் வந்து அக்ரிகல்ச்சர் லேண்ட், அதாவது விவசாய நிலங்கள் வந்து 3 போகங்கள் விளையக்கூடிய விவசாய நிலங்கள் வந்து 2681 ஏக்கர் வந்து விவசாய நிலங்கள் இருந்தது. ஸோ அரசு நிலங்களாக இதில் காட்டப்பட்ட நிலங்கள் வந்து 1972 ஏக்கர் அரசு நிலங்களாக காட்டப்பட்டது. இதில் கிட்டத்தட்ட 1558 ஏக்கர் வந்து வாட்டர் பாடிஸ், அதாவது நீர்நிலைகள். அதில் பெரும்பாலும் பெரிய நீர்நிலைகள், பெரிய ஓடைகள் எல்லாம் வந்து இந்த அரசு நிலமாக காட்டப்பட்ட 1972 ஏக்கரில் வந்து 1558 ஏக்கர் வந்து நீர்நிலைகள் காட்டப்படும். இது வரைக்கும், அதாவது 90% நேற்றே வந்து பேட்டியில் அண்ணன் தங்கம் தெரசு அவர்கள் பலர் வந்து சொல்லியிருந்தாங்க, 90% நிலங்கள் கையகப்படுத்தணும். அப்படி கையகப்படுத்தப்படவில்லை. இது வரைக்கும் வந்து 1802 ஏக்கர் மட்டும்தான் கையகப்படுத்தப்பட்டுள்ளது. அதாவது 48% மட்டும்தான் கையகப்படுத்தப்பட்டுள்ளது. மீதியெல்லாம் கையகப்படுத்தவில்லை. அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஏகனாபுரம், இந்த காரை, தண்டலம், சிறுவள்ளூர் போன்ற கிராமங்களில் 1 சென்ட் நிலம் கூட கையகப்படுத்தப்படவில்லை. அதெல்லாம் கையகப்படுத்தாமல் இருக்கு. இதுல இன்னொரு விஷயம் எல்லாரும் புரிஞ்சுக்கணும்னா, நேற்றே முதல்வருடைய அறிக்கையில ரொம்ப தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. எப்படின்னா, இது வரைக்கும் வந்து நம்மளுடைய கரண்ட் கெப்பாசிட்டி, அதாவது 30 மில்லியன் பேசஞ்சர்ஸை ஹேண்டில் பண்ற கெப்பாசிட்டி இப்ப இருக்கிற கரண்ட் ஏர்போர்ட்டுக்கு இருக்கு. அது இல்லாமல் டெர்மினல் 3 வந்து கம்ப்ளீட் ஆச்சுன்னா இன்னொரு 5 மில்லியன், அதாவது இது ரெண்டும் சேர்த்தால் 35 மில்லியன் கெப்பாசிட்டியை நம்ம அடைவோம். அது இல்லாமல் டெர்மினல் 5, அதாவது நார்த் வெஸ்ட்ல டெர்மினல் 5க்கு நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிச்சோம்னா, திட்டமிடப்பட்டு முடிச்சோம்னா, கூடுதலாக 20 மில்லியன் பேசஞ்சர்ஸை ஒரு வருஷத்திற்கு கையாளக்கூடிய கெப்பாசிட்டி வரும். அதாவது வருஷத்திற்கு 55 மில்லியன் கெப்பாசிட்டி வந்து நம்ம கையாளக்கூடிய திறமை இப்போ இருக்கிற கரண்ட் ஏர்போர்ட்லேயே டெர்மினல் 3, டெர்மினல் 5 முடிச்சோன்னா இருக்கும். இது எப்படின்னா, இப்போ இருக்கிற பெங்களூர் ஏர்போர்ட் வந்து 4.5 மில்லியன் பேசஞ்சர்ஸ் ஒரு வருஷத்துக்கு ஹேண்டில் பண்றாங்க. அதை விட 10 மில்லியன் அதிகமாகவே ஹேண்டில் பண்ணக்கூடிய அளவுக்கு திட்டமிடல் முடித்த பிறகுதான் இது குறித்த அறிக்கையை முதல்வர் அவர்கள் தெரிவித்தார். அதாவது இப்போ இருக்க கரண்ட் ப்ராஜெக்ட்ல நிறைய தவறான தகவல் கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ் வாங்கிட்டோம்னு சொல்லியிருக்காங்க. கிடையாது, என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ் வாங்கப்படவில்லை. அதாவது என்விரான்மெண்டல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் கூட இதுக்கு பண்ணல. இது அதுவே பண்ணாமல் என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ்லாம் வாங்க முடியும். என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ்லாம் இது வரைக்கும் வாங்கப்படவில்லை. மிகவும் அதில் வந்து நிறைய வாட்டர் பாடிஸ் இருக்கு. அதனால தான் வந்து இந்த திட்டம் வந்து 5 ஆண்டுகளாக, அதாவது அதிமுக காலத்தில் ஆரம்பிக்கப்பட்டாலும் 5 ஆண்டுகளாக எந்தவித நகர்வும் இல்லாமல் இருந்ததுக்கு முக்கிய காரணம் பெரும்பாலும் நீர்நிலைகள், விவசாய நிலங்கள், 3 போகம் விளையக்கூடிய நிலங்கள். இதில் இப்போ அதிகமாக கவலைப்பட்டு இங்கே கதறுபவர்கள் அனைவரும் பார்த்தீங்கன்னா, ஒன்று ஜி ஸ்கோர் மாப்பிள்ளைக்காக இருக்கட்டும், இல்லைன்னா அதில் கருப்பு பணத்தை கொண்டு போய் முதலீடு செய்தவர்களாக இருக்கட்டும், வேற யாருக்காகவும் இருக்காது. கண்டிப்பாக விவசாயிகளை மட்டும்தான் கணக்கில் வைத்துக் கொண்டு இது செய்யப்பட்டிருக்குது. வேற யாருக்காகவும் இல்லை. யார் பேசுறீங்க? யாரா ஒருத்தர்? மாண்புமிகு தங்கம் தென்னரசு அவர்கள், மாண்புமிகு தங்கம் தென்னரசு அவர்கள், மாண்புமிகு தங்கம் தென்னரசு அவர்கள் உட்காருங்க. பேரவைத் தலைவர் அவர்களே, பேரவைத் தலைவர் அவர்களே, விவாதம், பேரவைத் தலைவர் அவர்களே முடிச்சிருங்க. முடிங்க. பேரவைத் தலைவர், சட்டத்துறை அமைச்சர், எல்லாத்திற்கும் இங்க பாருங்க, எல்லாத்திற்கும் எந்திரிக்க வேண்டியது. இது ஒண்ணு பிடி பீரியட் இல்ல.
பிடி பீரியட் எல்லாத்துக்கும் எந்திரிச்சு உட்கார அளவுக்கு G2 மாப்பிள்ளைன்னு சொன்னா என்ன தவறு இருக்கு? G2 மாப்பிள்ளைன்னு ஊரே சொல்லுச்சு, என்ன தவறு இருக்கு? இது எல்லாத்துக்கும் எந்திரிச்சு உட்காருக்கு இது பிடி பீரியட் இல்ல. உட்காருங்க, பேசலாம். உட்காருங்க. மாண்புமிகு தங்கம் தென்னரசு அவர்கள். மாண்புமிகு சட்டத்துறை அமைச்சர் இந்த அளவிலே தன்னுடைய பதிலை விவாதத்தை கொண்டு போக விரும்புவார் என்றால் ஐ கேன் ஆல்சோ பே யூ இன் த சேம் கரன்சி. G2 மாப்பிள்ளை என்று நீங்கள் சொல்வீர் என்று சொன்னால் வேறு எந்த லாட்டரி மருமனுக்காக புது விமான நிலையத்தை நீங்கள் கொண்டு போவீர் என்று நான் கேட்க முடியுமா? நான் கேட்கவா? நான் கேட்கிறேன். உட்காருங்க. இருங்க. மாண்புமிகு உட்காருங்க. அவரு தான் பேசணும். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, உட்காருங்க. பேச அனுமதிக்கிறேன். நீங்க சுருக்கமா சொல்லலாம். மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் சுருக்கமா சொல்லி முடிக்கணும். உட்காருங்க, உட்காருங்க, உட்காரு. அவர் சொல்லட்டுங்க. மாண்புமிகு அவருக்கு முடிச்சிட்டுமே. அவர் என்ன கேள்வி வேணா கேட்கட்டும், அதுக்கு நான் ரெடியா இருக்கேன் பதில். உட்கார்ந்து அண்ணன் கேட்க சொல்லுங்க. நீங்க உட்கார்ந்துங்க. அப்ப அவர் பேசிட்டான். மாண்புமிகு தங்கம் தென்னரசு அவர். மாண்புமிகு தங்கம் தென்னரசு இல்ல இல்ல ஒரு அவரே இல்ல நான் என்ன சொல்றேன், நீங்க ஒரு ஆரோக்கியமா விவாதம் சொல்லுங்க. உட்காருங்க, உட்காருங்க. நீங்க என்ன சொல்றேன், உட்காருங்க. நீங்க உட்காருங்க. பரந்தூர் ஏர்போர்ட்டை எதற்காக கொண்டு வந்திருக்கிறோம், பரந்தூர் அமைக்கக்கூடியதிலே நான் நேற்று செய்தியாளர் சந்திப்பிலே கூட விவரமாக சொல்லி இருக்கிறேன். சென்னையினுடைய புவியியல் அமைப்பில் வேறு எந்த இடத்திற்கும் கொண்டு போக முடியாது. நேரடியாக நாங்கள் உடனடியாக போய் பரந்தூரில் உடனடியாக போய் பார்க்கல. உங்களுடைய அதிகாரிகள் இருக்கிறார்கள், அவரிடத்துல கூட கேளுங்க. பரந்தூரை தேர்ந்தெடுப்பதற்கு முன்பு யார் அதுக்கு அப்ரூவல் கொடுக்கணும்? அப்ரூவல் கொடுக்கணும். எத்தனை சைட் நாங்கள் போய் பார்த்துருக்கோம்? சோழிங்கநல்லூரில் பார்த்துருக்கோம், படாலத்தில் பார்த்துருக்குறோம், பன்னூரில் பார்த்துருக்குறோம். ஒவ்வொரு இடங்களிலும் ஏற்கனவே பல இடங்களிலே அதை ஆய்வு செய்து அது ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏர்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா ஏற்றுக்கொள்ளவில்லை. காரணம் நேற்றே நான் விளக்கி இருக்கிறேன். சென்னையினுடைய கிழக்கு பகுதியிலே வங்கக்கடல் இருக்கிறது, அந்த பகுதியில் நீங்கள் போக முடியாது. நார்த்துக்கு போனீங்கன்னா ஒன்று மணலிலிருந்து எண்ணூர்லேருந்து எல்லா இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்ஸு, அந்த பக்கம் பழவேற்காடு ஏரி சூழலியல் பிரச்சனைகள், அந்த பக்கத்தை நார்த்தில் போக முடியல. சவுத்துக்கு போகிறீங்க, சோழிங்கநல்லூர் போய் பார்க்குறீங்க, அது தாம்பரம் ஏர்பேஸோட நேராக வருது. அதோட ஏர் ஸ்பேஸுக்குள்ளே நம்ம வைக்க முடியல, ஏன்னா பிகாஸ் அது டிஃபென்ஸ் இதுக்குள்ளே இருக்குது. அடுத்து தள்ளி போனீங்கன்னா அந்த பக்கம் கல்பாக்கு அனல் மில் நிலையம், இந்த பக்கம் போனீங்கன்னா வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயம், எந்த பகுதியிலும் அங்கே போக முடியல. அது ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்த இடங்களை எல்லாம் ஏற்றுக்கொள்ளவில்லை, ரிஜெக்ட் செய்கிறார்கள். அடுத்து எங்கே வர்றோம்? வெஸ்ட்டுக்கு தான் வர முடியும். வெஸ்ட் சைடில் போகும்போது தான் நம்ம ரெண்டு இடங்களை பார்க்குறோம். பன்னூர் ஒன்று பார்க்குறோம், பரந்தூர் ஒன்று பார்க்குறோம். பன்னூருக்கும் பரந்தூருக்கும் நடுவில் ரெண்டுக்கும் நடுவில் நம்ம கம்பேரிசன் ஸ்டடீஸ் வருது. என்னென்ன விஷயங்களை பார்க்க முடியும்? ஒன்று டெக்னிக்கல் ஃபீசிபிலிட்டி பார்க்கலாம். ஒரு இடத்த பார்க்கும்போது டெக்னிக்கல் ஃபீசிபிலிட்டி, அந்த இடங்களில் பெரிய பெரிய EHVT லைன் இருக்கா, வேற ஏதாவது பெரிய இண்டஸ்ட்ரீஸ் இருக்கா, அதை ரீலோகேட் பண்ணக்கூடிய விஷயமும். இன்னொன்று மிக முக்கியமாக, ஒரு இடத்தை வருகிற போது எந்த இடமாக இருந்தாலும், எந்த தொழிற்சாலை, இப்போ சிப்காட்டாக இருக்கலாம் அல்லது ஏர்போர்ட்டாக இருக்கலாம், எந்த இடமா இருந்தாலும் அடிப்படையில் நமக்கு நிலம் வேணும் இல்லையா? அந்த நிலத்தில் போகும்போது யாராவது ஒருவரை டிஸ்லோகேட் போக வேண்டும், அங்கே இருந்து மக்களை மாற்ற வேண்டும் என்றால் யார் எந்த இடத்தில் மிக குறைந்த அளவிலே மக்கள் அதனால் பாதிக்கப்படுவார் என்பதை கணக்கெடுக்கணும். அப்படி எடுக்கிற போது தான் பரந்தூரை நாம் அந்த இடத்தை தேர்வு செய்ய வேண்டிய நிலை வந்தது. இன்னொன்று காஸ்ட் ஆஃப் லேண்ட், இதெல்லாமே பல காரணங்கள். இவ்வளவும் பண்ணி தான் பரந்தூர் எடுக்கப்பட்டதை தவிர மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் சொன்னதை போல அதில் எந்த விதமான ஒரு உள்நோக்கங்களும் நிச்சயமாக இல்லை என்பதை நான் திட்டவட்டமாக தெரியவில்லை. இல்லை இல்லை, அவர் ஒன்று சொன்னார், மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள் சொன்னார். அதில் அதுக்கான முழுக்க டெக்னிக்கல் ஃபீசிபிலிட்டி. ஏன்னா அரசாங்கங்கள் ஈடுபடுது, நாங்கள் மட்டும் கிடையாது. ஒன்றிய அரசு இத்தனை இடங்களையும் பார்த்ததுக்கு பிறகு ஒன்றிய அரசு இறுதியாக அவர்கள் அப்ரூவல் கொடுத்தது, நம்முடைய சிவில் ஏவியேஷன் மினிஸ்ட்ரி ஃபைனலாக அப்ரூவல் கொடுத்தது பரந்தூரில் கொடுத்தார்.
எனவே தான் பரந்தூரை நாம் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். இப்போ நீங்கள் சொல்கிறீங்க நாங்கள் இன்னொரு இடத்த பார்க்க போகிறோம். போய் பார்க்க போகிற இடத்துல இதே சூழ்நிலைகள் வரும், இதே இடத்துல வரும். விவசாய நிலங்கள் இப்போ நீங்கள் எப்படி இருந்தால் நிலங்களுக்கு போவீங்க, அங்கே போகும்போது இதே இவாலுவேஷன் நீங்கள் பண்ண வேண்டியிருக்கும். நீங்கள் பண்ணுங்க, நாங்கள் அதை பற்றி பார்க்கல. இந்த ப்ராஜெக்ட் இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இவ்வளவு நம்ம டிராவல் பண்ணி வந்ததுக்கப்புறம் இன்னைக்கு நீங்கள் விட்டுட்டீங்கன்னா இனி இது எப்போ வரப்போகுது? சரி, சென்னை இருக்கக்கூடிய எக்ஸிஸ்டிங் விமான நிலையத்தை நீங்கள் நாங்கள் பண்ணுறோம்னு சொல்கிறீங்க. எத்தனை பேர் அங்கே நீங்கள் எப்படி செகண்ட் ரன்வே அங்கே எப்படி வரும்? இதே ஜியாகிரபிக்கலாக டெமோகிராஃபிக்காக சென்னையில் இருக்கக்கூடிய எக்ஸிஸ்டிங் ஏர்போர்ட்டில் எவ்வளோ பெரிய பிரச்சனை வரும்? எத்தனை பேரை நீங்கள் மீனம்பாக்கத்துலேருந்து டிஸ்லோகேட் பண்ணுவீங்க? அதனுடைய டென்சிட்டி ஆஃப் பாப்புலேஷனை நீங்கள் யோசிச்சு பாருங்க. சுற்று வட்டாரத்தில் இல்லை நிறைய பிரச்சனைகள் இருக்கு. ஆகவே நாங்கள் சொல்வது பரந்தூர் விமான நிலையத்தை நீங்கள் முடக்குவது ஒரு முடிச்சிடறேன் மினிஸ்டர் முடிச்சிடறேன். இல்லை அதில் நாங்கள் சொன்னதுபடி நீங்கள் ஏற்கனவே இந்த முடிச்சிடறேன், ஐம் ஜஸ்ட் கன்க்ளூடிங். ஆக ஏற்கனவே அங்கே இருக்கக்கூடியவர்கள் ஏறத்தாழ 2500 மேற்கூட பட்டா நிலங்களை வைத்திருப்பவர்களுக்கு காம்பன்சேஷன் கொடுத்து அக்விசிஷன்லாம் முடிந்து ப்ராக்ரஸ்லாம் வந்ததுக்கப்புறம் இந்த திட்டத்தை கைவிடுவது என்பது தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த பொருளாதார வளர்ச்சிக்கும் அது நிச்சயமாக எதிரானதாக இருக்கும். அந்த வளர்ச்சிக்கு உதவாது. நீங்கள் சொல்றபடி 1.5 ட்ரில்லியன் அமெரிக்கன் டாலர் எக்கானமி என்பதை ஒருபுறம் நீங்கள் சொல்லிக்கொண்டே இன்னொரு புறம் அதற்கு எதிராக செய்கிறது என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. அதைத்தான் நாங்கள் விளக்கியிருக்கோம். மாண்புமிகு சட்டத்துறை அமைச்சர் மாண்புமிகு பேரவைத் தலைவர்கள் மீண்டும் அந்த தவறான தகவல் தான் பதிவு செய்யறாங்க. அவருக்கு சொல்லிட்டான். இல்ல முடிச்சிட்டு போயிடுறேன். இல்ல இவர் முடிச்சிடறேன். அவருக்கு சொல்லிட்டேன். பதில் சொன்ன பிறகு உங்களுக்கு அனுமதி தரேன். சரி பேசு. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நான் கேட்ட வினாவுக்கு மாண்புமிகு எரிசக்தித்துறை அமைச்சர் முழுமையான விளக்கம் கொடுக்கல. ஏன்னா அங்கே பரந்தூர் விமான நிலையத்திற்கு அவர் பதிலளித்தது 48% நிலம் கையகப்படுத்திருக்கிறாங்க. அதில் 1702 ஏக்கர் நிலம் கையகப்படுத்தப்பட்டதாக அதற்கு உண்டான இழப்பீட்டு தொகை விவசாயிடத்தை கொடுத்தாச்சு. இப்போ 1702 ஏக்கரை விவசாயிக்கு கொடுப்பீங்களா, இல்லை வேறு திட்டத்துக்கு பயன்படுத்துவீங்களா, இல்லை விவசாயத்திலிருந்து அந்த தொகையை பெறுவீர்களா என்ற விளக்கத்தை மாண்புமிகு எரிசக்தித்துறை அமைச்சர் விளக்க வேண்டும். மாண்புமிகு சட்டத்துறை அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்கள், இதில் திரும்ப தவறான தகவல் கொடுத்துட்டு இருக்காங்கன்றதான் நம்ம சொன்னது. ஏன்னா 90லேருந்து 95% நம்ம அக்யூர் பண்ணி முடிச்சிட்டோம், அக்யூசேஷன் முடிச்சிட்டோம், கையகப்படுத்தி முடிச்சிட்டோம்னு சொன்னாங்க. அது கிடையாது. 48% மட்டும்தான் கையகப்படுத்தப்பட்டு உள்ளது. மீதி எல்லாம் அதில் 1500 ஏக்கர் நீர்நிலைகளாக இருக்கின்றதா நம்மளுடையது. இது கடந்த 5 வருடங்களாக இந்த இதில் கையகப்படுத்தப்பட்ட நிலங்கள் எப்படி எந்த மாதிரினா, யாரெல்லாம் வெளியூர்களில் வசிக்கிறார்களோ அவர்களுடைய நிலங்கள் மட்டும்தான் ஃபோர்ஸ்ஃபுல்லாக நீங்கள் உங்களுடைய வங்கி கணக்கில் போடப்படும் சொல்லி ஃபோர்ஸ்ஃபுல்லாக கையகப்படுத்தினாங்களே தவிர்த்து உள்ளூரில் அதை நான் சொல்லப்பட்ட இந்த 4 பெரிய கிராமங்களில் இதுவரை 1 சென்ட் நிலம் கூட கையகப்படுத்தவில்லை. இந்த மக்கள் 1000 நாட்களுக்கு மேலே கடுமையான போராட்டம் நடத்தப்படுதான். அப்பொழுது எங்களுடைய தலைவர் அண்ணன் விஜய் அவர்கள் முதலமைச்சர் அவருடைய கவனத்திற்கு சென்று நேரடியாக அந்த மக்கள், ஏன்னா அந்த மக்கள் எல்லாம் அகதிகளாக ஆந்திராவிற்கு செல்ல தயாரானார்கள். ஸோ அப்போ தான் முதல்வருடைய கவனத்திற்கு கொண்டு போய் அவரே அதை சமூக ஊடகங்கள் வழியாக பார்த்து இதை நம்ம கண்டிப்பாக கையில் எடுக்கணும்னு சொல்லி முதல்வராக அப்பொழுது எங்களுடைய தலைவர் நேரடியாக தலையிட்டு நேரடியாக அந்த மக்களுக்கு போய் சொன்னது. ஏன்னா அந்த ப்ராஜெக்டை ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அப்போ இருக்கிற ரன்வே இங்கே இருக்கிற நீர்நிலைகள் மேலே போக முடியாதுன்னு சொல்லி முதல்வர் அவர்கள் அப்போயே அந்த ஏர்போர்ட் அத்தாரிட்டிக்குரிய நபர்களிடம் எல்லாரோடையும் ஆலோசிச்சிட்ட பிறகு தான் அந்த முடிவை ரொம்ப ஆழமாக அந்த முடிவை எடுத்து இந்த இடம் ஏர்போர்ட்டுக்கும் ரன்வேக்கும் உகந்ததில்லைன்னு சொல்லி பல வல்லுநர்களும் ஆலோசித்து அதுக்கப்புறம் தான் அந்த முடிவே எடுத்தார். ஏன்னா அது அந்த இடம் அந்த இடத்துல ரன்வே போட்டாலும் அது உகந்ததில்லைன்னு சொல்லி முடிவை எடுத்த பிறகு தான் அந்த முடிவை எடுத்தார். இப்போ உங்களுக்கு தேவை நம்ம ஒரு 55 மில்லியன் நபர்களை ஹேண்டில் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி உள்ள ஒரு ஏர்போர்ட் தான். ஏன்னா இன்னைக்கு பெங்களூர் ஏர்போர்ட்டை கம்பேர் பண்ணுங்க. பெங்களூர் ஏர்போர்ட்டோட கெப்பாசிட்டி இன்னைக்கு 4.5 மில்லியன் 44 மில்லியன் நபர்களை தான் ஹேண்டில் பண்ணுறாங்க ஒரு வருஷத்துக்கு. ஸோ அதை விட 10 மில்லியன் அதிகமாக ஹேண்டில் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டிக்கான திட்டத்தை வகுத்த பிறகு தான் முதல்வர் அவர் நேற்று அந்த இதுவே அறிவிச்சாங்க. ஸோ இதெல்லாம் இதுக்கும் தொழில்துறைக்கும் ஒன்றும் நீங்கள் பெரிய வித்தியாசம்லாம் பண்ண வேண்டாம். அதற்கும் இதற்கும் வேற வேரியேஷன். நம்ம அதை விட அதிகமான ஹேண்டில் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி வச்சு தான் பண்ணுறோம். இதற்காக சொந்த நாட்டு மக்களையே நம்ம அகதிகளாக வெளியேற்ற முடியாது. அதற்கான மாற்று திட்டங்களை கண்டிப்பாக உருவாக்கப்படும். கையகப்படுத்த நிலம் குறித்து கண்டிப்பாக முதல்வர் ஆலோசிச்சுட்டு என்ன முடிவோ பின்னாடி எடுக்கப்படும். தொழில்துறை அமைச்சர் எல்லாம் முடிக்கிட்டு அவங்க எல்லாம் பேசுகிறாங்க, முடிக்கிட்டு உட்காருங்க. தொழில்துறை பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக பேசுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அவர் முன்னாள் அமைச்சர் சுட்டி காட்டிய போது விரிவாக எல்லாத்தையும் சொன்னார். அந்த பரந்தூரில் தான் நீங்கள் எடுக்கிற லேண்டுக்கு காசு கொடுத்துருவீங்க, அங்கே இருக்க விவசாயிகளுக்கு காசு கொடுத்துருவீங்க.
ஒரு தொல்லியல் துறை அமைச்சரா சொல்றேன், 1000 ஆண்டுகால பொக்கிஷம் கம்பன் கால்வாய்னு ஒரு தொல்லியல் பொக்கிஷம் அங்க ஓடுது. இன்னொரு கால்வாய் உங்களால உருவாக்க முடியுமா? பரந்தூர்ல நீங்க அங்க ஒரு விமான நிலையம் கட்டிட்டா அது ஒரு உறிஞ்சி நிலம். மிகை நீர் வருகிற பொழுது அது இந்த சென்னைக்கு வெள்ளம் வருவதை தடுக்கக்கூடியது. அப்ப இன்னொரு வெள்ளத்தை சென்னை தாங்குமா? அப்ப பரந்தூர்ல நீங்க கிரீன் ஏர்போர்ட்லாம் கட்ட முடியாது. வேணா வாட்டர் ஏர்போர்ட் வேணா கட்டி மிதந்து வேணா போலாம். விவசாயிகள் சார்பில் சொன்னதை செய்த மாண்புமிகு முதல்வருக்கு நான் நன்றி சொல்கிறேன். மாண்புமிகு தொழில்துறை அமைச்சர், மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அவங்க முடிச்சிட்டு வரேதான். மாண்புமிகு தொழில்துறை அமைச்சர் தான். முன்னாள் முதலமைச்சர் உட்காருங்க. மாண்புமிகு உறுப்பினர் கேள்வி கேட்டிருந்தாரு. இந்த திட்டத்தை கைவிட்டுட்டீங்க, கையகப்படுத்திய நிலத்தை என்ன பண்ண போறீங்கன்னு. மாற்று தொழில் திட்டங்கள் மக்களை பாதிக்காதவாறு கையகப்படுத்தப்பட்ட நிலங்களில் செயல்படுத்தப்படும். இதன் மூலம் தொழில் வளர்ச்சி மற்றும் வேலை வாய்ப்பு, பொருளாதார வளர்ச்சி இப்பகுதியில் ஏற்படும். அதை விட இவ்வளோ நேரம் ஒரு சில விஷயங்கள் பேசிட்டே இருந்தாங்க. ஏன் பரந்தூர் கைவிடப்பட்டது? இதுக்கு முக்கிய ரீசன் அங்கே பல காலமாக ரைஸ் கல்டிவேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது 3 சீசன்ஸ், சாம்பா, தள்ளடி, சொர்ணாவரி அப்படின்ற 3 சீசனில் டிஃப்ரெண்ட் அந்த இது நம்ம கல்டிவேட் பண்ணிட்டு இருக்காங்க. ரொட்டேஷனில் கிரவுண்ட் நட்டும் சுகர் கேனும் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ட்ரை சீசனில் பல்சஸ் அண்ட் மில்லட்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதை தவிர 10,000s ஆஃப் மெட்ரிக் டன் ரைஸ் ஆனுவலி தமிழ்நாடு சிவில் சப்ளைஸ் கார்பரேஷனுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க அங்கே இருக்கிற விவசாயிகள். இது மட்டும் இல்லாமல் பிடிஎஸ் டிஸ்ட்ரிபியூஷனுக்கும் அவங்க கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த நிலம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பயுமே ஒரு வாட்டர் பாடி, அதாவது மழை பெய்யாமல் இருந்தாலும் அங்கே கல்டிவேஷன் நடக்கக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு விளைநிலம். அந்த இடத்த நம்ம இன்னைக்கு ஏர்போர்ட்டை மாற்றணும்னு சொல்லிட்டு இருக்கோம். இதை தவிர அங்கே வாட்டர் கெனல் 1-2 இருக்கு. குணகரம்பாக்கம், கம்மங்கால் கெனல் 2 கெனல்ஸ் இங்கே இருக்கு. இது எப்படி உங்களுக்கு செயல்படுதுன்னா, ஒரு ப்ரெஷரை ரிலீஸ் பண்ணி அந்த வாட்டர் பாடி தானாகவே அடையார் ரிவருக்கும் செம்பரம்பாக்கம் லேக்குக்கும் இன்னைக்கு போய்கிட்டு இருக்கு. இதை நம்ம அழிச்சிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக சென்னை சிட்டிக்கு உள்ளேயே ஃப்ளட் வர்றதுக்கான பல வாய்ப்புகள் இருக்கு. இவ்வளவையும் நம்ம அழிச்சு நம்ம ஒரு பரந்தூர் ஏர்போர்ட், நாம ஏர்போர்ட் வேணான்னு சொல்லவே இல்லை. இன்னொரு இடத்த நாங்கள் இந்த மாதிரி அது ஒரு சரிவான இருக்கிற ஒரு விளைநிலம், அந்த இடத்துல நீங்கள் எவ்வளோ தூரம் மண்ணை போட்டு இன்னொரு ஏர்போர்ட்டை நீங்கள் கொண்டு வருவீங்க? இது கொச்சினில் நடந்தது. இதனால 14 நாள் அந்த ஏர்போர்ட் பூட்டி கிடக்கப்பட்டது. இதே மாதிரி ஒரு விளைநிலத்தை கொண்டு அந்த ஏர்போர்ட் 14 நாள் பூட்டி கிடந்தது. இது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு எங்களுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அன்னைக்கு ராகுல்ன்ற ஒரு பையன், இந்த பையன் அன்னைக்கு ஒரு பேட்டி கொடுத்துருந்தாங்க. எங்களுக்கு பரந்தூர் விமானம் வேண்டாம், நாங்கள் என்ன அந்த விமானத்தில் பறக்கவா போகிறோம் அப்படின்னு எங்களை காப்பாத்துங்கன்னு ஒரு வார்த்தை சொன்ன அந்த ஒரு வார்த்தைக்காக இன்னைக்கு இந்த அறிவிப்பு மக்கள் கொண்டாடுறாங்க. அங்கே நடந்த ஒரு ரீசன்ட் லோக்கல் பாடி மீட்டிங்கில் விஜய் ரோடு அப்படின்னு சொல்லி நாங்கள் வைக்க போகிறோன்னு அறிக்கையே அவங்க இன்னைக்கு விட்டுருக்காங்க. மக்கள் அத்தனை பேரும். இதனால விவசாயிகளோட வாழ்வாதாரம் பாதிக்கப்படும், 1500 நீர்நிலைகள் பாதிக்கப்படும், 1000 குடும்பங்கள் இடம்பெயரணும். இதையெல்லாம் கன்சிடர் பண்ணாமல் ஒரு ஏர்போர்ட்டை நம்ம எப்படி அங்கே கொண்டு வர முடியும்? இதை தவிர இன்னொரு கேட்டிருந்தாரு. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். சென்னை ஏர்போர்ட் மீனம்பாக்கம் ஏன் நீங்கள் 5 வருடம் கிடப்பில் போட்டு வச்சுருந்தீங்க? மேலேருந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் உங்களுக்கு அன்னைக்கே அப்ரூவல் கொடுத்துருந்தாங்க. நீங்கள் ஏன் 5 வருஷம் அதை சும்மாவே வச்சுருந்தீங்க? உங்களுக்கே தெரியும் பரந்தூர் ஏர்போர்ட் வந்ததுன்னா இன்னும் 5 வருஷம் ஆகும்னு. ஆனால் அதை எக்ஸ்பேன்ஷன் அன்னைக்கே பண்ணியிருந்திருக்கலாம். அதுக்கான சென்ட்ரல் கவர்மெண்ட் அதுக்கான அப்ரூவலும் கொடுத்தாங்க. என்ன நோக்கத்துக்காக நீங்கள் இதை ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தீங்க? உங்களோட மனசாட்சியை நீங்களே கேட்டுக்கோங்க. நீங்கள் பேசுங்க, தொடர்ந்து பேசி முடிங்க. நீங்க பேசுங்க, உட்காருங்க, அவங்க பேசி முடிக்கல. இது மட்டும் இல்லாம இன்னைக்கு சொல்றாங்க இதனால தொழிலே பாதிக்கப்படும் தமிழ்நாட்டில். அப்போ 49% எலக்ட்ரானிக் எக்ஸ்போர்ட் இன்னைக்கு பரந்தூர் ஏர்போர்ட்டை நம்பி தான் இன்னைக்கு போய்கிட்டு இருக்கா. 41% எலக்ட்ரானிக்ஸ் எக்ஸ்போர்ட் இன்னைக்கு போர்ட் மூலமாகவும் ஏர் கார்கோ மூலமாகவும் சென்னை ஏர்போர்ட் மூலமாக தான் அனுப்பிச்சிட்டு இருக்கோம். நாம் இன்னைக்குமே எதையுமே நம்ம சொல்லவே இல்லை. எங்களுக்கு ஏர்போர்ட் வேணும், 2வது ஏர்போர்ட் வேணும், எக்ஸ்பேன்ஷனுமே உள்ளே இருக்கிற காரிடோர்லேயே தான் வரப்போகுது.
அந்த எக்ஸ்பேன்ஷன். ஏதோ அவர் சொல்றாரு எதையோ இடிச்சிட்டு நம்ம வந்து ரன்வே பண்ண போறோம்னு, அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. அதுக்காக ஏர்போர்ட் அத்தாரிட்டி இந்தியா வந்து ஏற்கனவே வந்து T5 முனையத்தின் பயணிகள் முனையம் வந்து உத்தேசிக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி T5 முனையத்தின் புறவழி சாலை, தாம்பரம் மதுரவாயில் சாலை அமைக்க மாநில அரசின் அனுமதியும் ஒத்துழைப்பும் கோரி உள்ளது. நெக்ஸ்ட் 10 வருஷத்துக்கு இது வந்து நம்மளுக்கு கண்டிப்பா ஒரு இது இருக்கும். அதே மாதிரி அடுத்து செகண்ட் ஏர்போர்ட் மக்கள் பாதிக்கப்படாம, விவசாய நிலங்கள் பாதிக்கப்படாம, அதே மாதிரி சிப்காட்டும் அதே மாதிரி இருக்கிற மக்கள் பாதிக்கப்படாம, விளைநிலங்கள் பாதிக்கப்படாம, அப்படி இருக்கிற நிலங்கள் மட்டும்தான் கையகப்படுத்தப்படும். அது மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நிறைய விட்டுட்டேன், முக்கியமான என்ன நீங்கள் குறுக்கிடுவீங்க. இந்த அவையை பொறுத்தவரையில் 234 உறுப்பினர்களை உள்ளடக்கிய ஒரு அவை இது. 227 பேர் இருக்கும் உள்ளடக்கிய அவை இது. ஆனால் இந்த இருப்பது 227 பேர் இங்கே இருக்கின்றார்கள். ஒரு தொகுதி நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் 2 தொகுதிகளை போட்டியிட்ட காரணத்தால் ஒரு தொகுதியை அவர் ராஜினாமா செய்து விட்டார். அதுபோக 6 உறுப்பினர்களுடைய பணி இடம் இங்கே இன்றைக்கு காலியாக இருக்கின்றது. 6 உறுப்பினர்கள் பதவியேற்ற 1 மாதத்திலே தங்களுடைய பதவியை ராஜினாமா செய்து விட்டார்கள். என்ன காரணம் என்பது இன்று முழுமையாக வெட்ட வெளிச்சமாக யாருக்கும் தெரியவில்லை. ஆனால் அவங்களுடைய விருப்பம், ஆனால் மக்களுக்கு தெரிகின்றது. இல்லை, என்னுடைய கோரிக்கை என்னன்னா, இந்த 6 தொகுதிகளுடைய மக்களுடைய குரல் இந்த அவையிலே இன்றைக்கு முடக்கப்பட்டிருக்கின்றது. அவர்களுக்கு குரல் கொடுப்பதற்கு இன்றைக்கு ஆள் இல்லை. கிட்டத்தட்ட 3 மாத காலம் ஆகிவிட்டது. ஒரு தேர்தலிலே போட்டியிடுவது, வெற்றி பெறுவது எவ்வளவு சிரமம் என்பது எங்களுக்கு எல்லாம் தெரியும். 1 மாத காலம் கடுமையாக அந்த 6 உறுப்பினரும் அங்கே பணியாற்றியிருப்பார்கள். மக்கள் வாக்களித்த மக்கள் 60 வயது 70 வயது 80 வயது தாண்டியவர்கள் எல்லாம் நடக்க முடியாத அளவிலே கூட அந்த வாக்குச்சாவடிக்கு வந்து இவருக்கு ஓட்டு போட வேண்டும், இவர் ஓட்டு போட்டால் இந்த தொகுதி மக்களுக்கு நமக்கு பல்வேறு நன்மைகள் கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கை, அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தான் அவர்கள் வந்து அங்கே வாக்களிக்கின்றார்கள். ஆனால் இன்றைக்கு அவருடைய நம்பிக்கையெல்லாம் இன்றைக்கு பொய்த்து போய்விட்டது. அதுபோல் வெற்றி பெறக்கூடிய நேரத்தில் மிகப்பெரிய ஒரு களிப்பு இருக்கும். அந்த சட்டமன்ற உறுப்பினருக்கும் சரி, அவருடைய குடும்பத்தாருக்கும் சரி, அவருடைய நண்பர்களுக்கும் சரி, தொகுதி அவருக்கு வாக்களித்த தொகுதி மக்களுக்கும் மிகப்பெரிய மகிழ்ச்சி, மிகப்பெரிய கொண்டாட்டம் இருக்கும். 5 ஆண்டு காலம் இந்த எம்எல்ஏ பதவி என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு அந்தஸ்து, ஒரு மிகப்பெரிய மரியாதை, இதையெல்லாம் ஒருவர் இழந்துவிட்டு வெற்றி பெற்று பதவியேற்ற ஒரே மாத காலத்திற்குள்ளாக ஒரு கூட்டத்தொடரை கூட கலந்து கொள்ளாமல் பதவியை ராஜினாமா செய்கின்றார் என்று சொன்னால் இதை விட பெரிய ஆதாயம் கிடைத்தால் தான் பண்ணுவாரே தவிர சாதாரணமாக பண்ண மாட்டார். அப்படி நீங்க பேசலாம். உறுப்பினர் முதல்ல வந்து அவருடைய விலகல் கடிதம் விதிகளின் முறைப்படி ஏற்றுக்கொள்ளப்பட்டு இப்போ வழக்கு மன்றத்தில் வழக்கு இருக்கிறது. தேர்தலை எப்போது நடத்த வேண்டும் என்பதை பற்றி தேர்தல் கமிஷன் தான் முடிவெடுக்க முடியாது. நான் வந்து பேரவைத் தலைவர் நான் முடிவெடுக்க முடியாது, நீங்களும் முடிவெடுக்க முடியாது. அது தேர்தல் ஆணையம் எப்போது முடிவெடுத்து தேர்தல் நடந்தாலும் மக்கள் பணி ஆற்றுவதற்கு நிச்சயமாக அந்த யார் அங்கே வெற்றி பெறுகின்றால் அவர்கள் அது தயாராக இருப்பார்கள். உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த விவாதத்துக்குள்ளே போகாமல் மற்ற கருத்துக்களை மானிய கோரிக்கை ஒட்டி பேசுமாறு நான் கேட்டுக்கொள். மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, சட்டமன்ற உறுப்பினர் பதிவு செய்தார். 6 எம்எல்ஏ தொகுதி வந்து வேக்கண்டாக இருக்குது. அந்த மக்களுடைய குரலை வந்து கேட்பதற்கு யாரும் இல்லைன்னுங்கிற ஒரு பதிவு பண்ணார். மாண்புமிகு முதலமைச்சர் அமைச்சர்களை ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒரு ஜிஓ போட்டு ஆல்ரெடி அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காரு. ஒவ்வொரு மாவட்ட அமைச்சருடைய பொறுப்பு அந்தந்த மாவட்டத்தில் கூடிய அனைத்து சட்டமன்ற உறுப்பினர் தொகுதியை வந்து எல்லா பிரச்சனையிலும் கேட்டு உடனடியாக நடவடிக்கை எடுக்கிறது தான் மாண்புமிகு முதலமைச்சர் ஆல்ரெடி அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கிறார். அதனால அந்த 6 தொகுதியிலும் சட்டமன்ற உறுப்பினர்கள் இல்லைன்னாலும் பொறுப்பு அமைச்சர்கள் 234 தொகுதியும் என்னென்ன தேவைகள், குடிநீர் பிரச்சனை என்னென்ன தேவைகளோ அது அந்தந்த அமைச்சர்களுடைய நேரடி கண்காணிப்பில் முதலமைச்சருடைய அலுவலும் முதலமைச்சரும் நேரடியாக கண்காணிப்பில் இருக்கிறாருங்கிறத நாங்கள் பதிவு செய்கிறோம். திருப்பியும் அவர் அரசியல் பக்கமே வந்துட்டு இருக்காரு, மானிய கோரிக்கை விவாத பக்கம் வரமாட்டேங்கிறாரு. சொல்லிட்டேன். மாண்பு எதிர்கட்சி தலைவர் அவர்கள். பேரவைத் தலைவர்களே, இந்த பொறுப்பு அமைச்சருங்கிறது எல்லா அரசுலையும் எல்லா முதலமைச்சர்களும் எடுக்கக்கூடிய நடவடிக்கை தான். என்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் கேட்பது, அந்த 6 சட்டமன்ற உறுப்பினர்கள் எந்த ஒரு கூட்டத்தொடரில் கூட கலந்து கொள்ளாமல் தன்னுடைய பதவி ராஜினாமா பண்ணிட்டாங்க. யாரையும் அவர் குற்றம் சாட்டலை, அது மக்களுடைய முடிவுக்கு அவர் விட்டு விட்டார். மாண்பு உறுப்பினர் மாண்பு அவை முன்னவர் அவர்கள். மாண்பு பேரவைத் தலைவர்களே, 6 சட்டமன்ற உறுப்பினர்களை பற்றி இங்கே ஆஸ்டின் அவர்கள் இங்கே குறிப்பிட்டார்கள். 6 சட்டமன்ற உறுப்பினருடைய குறைகள் என்ன இருக்கிறது என்பதை எங்களை போன்ற அமைச்சர்கள் அங்கே சென்று மக்களை கூட்டி மனுக்களை பெற்று அதற்கான நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறோம் என்பதை
நிழல நடக்கிறது நீங்கள் இப்போ மட்டும் சொன்ன மட்டும் எப்படி நடந்துரு? மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்கள், ஒரு நாள்லாம் நடக்க முடியாது. எந்த அமைச்சர் போய் ஒரே நாளில் வந்து மக்களுடைய தொகுதி பிரச்சனை பேச முடியும்? எனக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இருந்தால் தான் அவர்கள் வந்து அந்த தொகுதியில் போய் பார்த்து மக்களை பார்த்து மக்களுடைய பிரச்சனையை கொண்டு வந்து அரசுடைய கவனத்தை கொண்டு வராங்க, அமைச்சருடைய கவனத்தை கொண்டு வராங்க. பொறுப்பு அமைச்சர் என்பது ஒரு நாள் போவார், கொடுக்குற மனுவை தான் வாங்கி பரிசீலிக்க முடிய அந்த பொறுப்பு அமைச்சர் வந்து அந்த தொகுதியில் இருக்கின்ற மக்களுடைய பிரச்சனை முழுவதும் அறிந்து கொள்ள முடியாது என்ற அடிப்படையில் தான் அந்த சட்டமன்ற உறுப்பினர் தேவை. மாண்புமிகு அவை முன்னவர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களை, விரைவாக தேர்தல் நடத்த வேண்டுமான் எங்களுடைய ஆர்வம், அதிலே மாற்று கருத்து கிடையாது. அதிலே நாங்கள் வெற்றி பெறுவோம், அதிலேயும் மாற்று கருத்து கிடையாது. அத்தனை பேரும் வெற்றி பெறுவார்கள். மாண்புமிகு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள். மாண்பு, இது வந்து விவாதம் வேற மாதிரி போகுது, திசை மாதிரி போகுது. அதுதான் நான் சொன்னேன், வழக்கு இருக்கு. அதுதான் சொன்னேன், நான் தான் சொன்னேன் வழக்கு இருக்கு. இல்ல நான் தான் சொல்லிட்டேன் வழக்கு இருக்கு. என்னது? பேரவைத் தலைவர் அவர்களே, வெற்றி பெற்ற பிறகு தங்களை சந்தித்து ஒரு மனு கொடுக்கின்றார். அந்த நிகழ்ச்சியிலே ஒரு சட்டமன்ற உறுப்பினர் பங்கு பெறுகிறார். அந்த சட்டமன்ற உறுப்பினர் அடுத்த நாள் ராஜினாமா பண்ண உடனே முதல் மாடியில் போய் ஒரு வழக்கு மன்றத்தில் இருக்கிறது. இல்ல இதை பற்றி இந்த விவரங்கள் எல்லாம் வழக்கில் இருக்கிறது. இந்த நீங்க சொல்ற இந்த விவரம் வழக்கில் அதை பற்றி பேச அனுமதி இல்லை, அவைக்குள் நீக்குகிறேன். நீங்க சொல்ற ஒரு கருத்து இல்ல 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 அப்படி இல்ல. நீங்க வழக்கு இல்லைங்க, வழக்கில் இந்த பிரச்சனை நீங்க சொல்லியிருக்கீங்க. இந்த வழக்கில் இந்த பிரச்சனை குறித்து இருக்கு இல்ல நீங்க இல்ல இல்ல அதெல்லாம் ஒன்றும் பாருங்க இல்ல 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 உணர்ச்சி வசப்படா இல்லைங்க, இல்ல உணர்வு இல்லைங்க, இல்ல உணர்ச்சி வசப்படாது. நிதானமா பேசுங்க, உங்க கருத்தை நிதானமா சொல்லுங்க. வழக்கு மன்றத்தில் இருக்கிறது. இந்த வழக்கு சம்பந்தமான விவரங்கள் வழக்கு சம்பந்தமான விவரங்கள் அதில் இருக்கிறது. இருங்க, வழக்கு முடிந்தவுடன் தேர்தல் கமிஷன் எப்போது தேர்தல் மாண்பு அவை முன்னவர் அவர்கள். மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, இருங்க. மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, இல்லை இல்லை வேறங்க இருங்க. மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, குதிரை பேரம் என்றெல்லாம் பேசினார்கள். அருணுக்கு இருங்க 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 நான் சொல்லி முடிக்க வரைக்கும் உட்காரு, சொல்லி முடிக்க வரைக்கும் இருங்க. மாண்பு பேசுங்க. மாண்பு உறுப்பினர் நான் பேசுறேன். மாண்பு அவை முன்னவர் உட்காருங்க. மாண்பு பேரவைத் தலைவர் நான் சொல்லிடுறேன். நான் மாணவர் இல்ல இல்ல முன்னவர் அது சொல்றேன். முன்னவர் இது கருத்து சொல்லிட்டீங்க போதும். உட்காருங்க, நான் சொல்ல உட்காருங்க. மாண்புமிகு அவை முன்னவரா பொதுப்பணித்துறை அமைச்சர் யார் பேசுறீங்க? யார்? அவை முன்னவர் கொடுங்க. நான் சொல்லிடுறேன். இல்லை மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, நம்முடைய உட்காருங்க. இல்லை இல்லை மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நீங்கள் பெரிய கஷ்டப்பட்டு தெரியாத நாட்டுக்கு. ஆகவே இல்லை உட்காரு நான் சொல்லுறேன். இல்லை நான் ஒரே சொல்லிடுறேங்க. உட்காருங்க. அவர் பேர் என்ன? அவர் பேரு ஒரு பேர் சம்பத்குமார். மாண்பு அவர்களே உட்காருங்க. மாண்பு பேரவைத் தலைவர் மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, எங்களுடைய வேட்பாளர் அருண் வாபஸ் பெற்றார். அது குதிரை பேரம் இல்லையா? அவரை சேர்த்திருக்கல, அது குதிரை பேரம் இல்லையா? அவை முன்னவர் இருங்க, நான் சொல்ல ஒரு உட்காருங்க. அவங்க மட்டும் பேசட்டும். நீங்க மட்டும் பேசுங்க. உட்காருங்க. இங்க வாங்க, உட்காருங்க. இங்க உட்காருங்க. அவர் பேசுறாரு பாருங்க, அவங்களை உட்கார வைங்க. மாண்பு உட்காருங்க. இங்க பாருங்க. மாண்பு சட்டப்பேரவைத் தலைவர் அவர்களே, அவருடைய மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்குது. யார் வாபஸெல்லாம் வாங்கல. அவர் முறையாக வேட்புமனு தாக்கல் செய்வதில்லை. அதன் மூலமாக அங்க இருக்கின்ற தேர்தல் அதிகாரி அந்த மனு நிராகரிக்கப்பட்டதா சொல்லிருக்காங்களோ, யார் வாபஸ் வாங்கல. அது குறிப்பா சொன்னா, அப்ப வேட்புமனு பரிசீலிக்கும் போது திராவிட முன்னேற்ற கழகம் அதிமுக வேட்பாளருக்கு தான் அங்க எங்களுடைய எனக்கும் என எதிர்த்து போட்டியிட்ட திராவிட முன்னேற்ற வேட்பாளர் தான் பிரச்சனை ஏற்பட்டு இருந்தது. அவர்களை பத்தி, அவருடைய வேட்பாளர் பத்தி எல்லாம் நாங்கள் பொருட்படுத்தல. ஆக இதில் கூட இணைக்க கூடாது. ஆக அவை முன்னவர் பேசுறாருன்னா
இதுக்கின்ற கருத்தை பேசினா பரவாயில்ல, இல்லாத கருத்து பேசினா அவை திசை திருப்பு போய் கொண்டிருக்கின்றது. ஆகவே அதில் கூர்ந்து இந்த நேரத்தில் சொல்வதெல்லாம், ஒரு கட்சியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் எங்களோடு இருந்துகிட்டு இருக்கிறாங்க, திடீரென்று எப்படி வேறு கட்சிக்கு மாறுவாங்க? நான் எந்த கட்சியை குறிப்பிடல, எப்படி போய் கட்சியில் சேருவாங்க? ராஜினாமா பண்றாங்க, சட்டப்பேரவை தலைவர்கிட்ட ராஜினாமா கடிதம் கொடுக்குறாங்க, ராஜினாமா பரிசீலனைக்கிறீங்க, அடுத்த முதல் மாடியில் போய் சேர முடியும். இந்த விவரத்துக்கு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். ஏன்னா அந்த வழக்காடு மன்றத்தில் இருக்கு நீங்க நடக்கிறது இங்கே பேசி கோர்ட்டையும் பேச முடியாது. இல்லை, ரெண்டு இடத்துல எப்படி பேச? இந்த விதிப்படி நீதி விசாரணையில் இருக்கும் எந்த பொருள் குறித்தும் தம் கருத்தை சொல்லவோ அப்பொருள் குறித்து பேசவோ கூடாதுன்னு அனுமதி இல்லை. இருங்க, நீங்க கோர்ட்ல கேஸ் இல்லைன்னா என்ன வேணாலும் நான் பேச அனுமதிக்கிறேன். வழக்கில் இதெல்லாம் சொல்லியிருக்கீங்க. கீழே என்ன இதுக்குள்ள விவரத்துக்குள்ள நான் போக அனுமதி இல்லை. இல்லைங்க, எந்த கட்சி இல்லை பேரு சொல்ல கட்சி விவரம் என்னன்னு சொல்றீங்களா? வழக்காட்டு மன்றத்தில் இருக்கிற பிரச்சனையில் இருக்கிற விவரத்தை சொன்ன பிறகு அப்புறம் எந்த கட்சி அந்த கட்சி என்ற அல்ல கோர்ட்ல இல்ல. இப்ப நீங்க சொல்ல வந்த கருத்து ஒரு கட்சியில் வெற்றி இல்ல நான் அவர் நீங்க அதுக்குரிய பதில் உங்களுக்கு நீங்க சொல்லிட்டீங்க இல்லையா? பதில் சொல்லிட்டீங்க இல்லையா? மைக் கொடுத்துங்க, மைக் கொடுத்த சொல்லியாச்சு. இவ்வளவு பேர் நீங்க யாரை பேச விடுறது? போய் வேற யாரையாவது பேச விட்டோமா அவருக்கு பதிலா? இப்ப எதுக்கு நிக்கிறீங்க எல்லாரும்? பொதுக்கூட்டமா இது? என்ன பொதுக்கூட்டமா இது? உட்காருங்க, உட்காருங்க. உங்க கட்சி வேலைக்கு பொதுக்கூட்டமான்னு கேக்குறேன். இது என்ன பொதுக்கூட்டம்? உட்கார சொல்லி எல்லாரும் உட்கார சொல்லுங்க. இருங்க இல்லங்க, நீங்க உங்களை அனுமதிச்சு இல்லங்க, உங்களை பேச அனுமதிச்சுட்டே இருக்கும்போது பின்னாடி நின்று குரல் கொடுத்து என்ன பொதுக்கூட்டமா நடத்துறோம்? இது அவை அந்த மாண்பை காப்பாத்துங்க, அதுக்குரிய மாண்பை காப்பாத்துங்க. உட்காருங்க, எல்லாம் உட்காருங்க, எல்லாம் உட்காருங்க, நீங்க உட்காருங்க, எல்லாரும் உட்காருங்க. திசை இதே நான் உட்காருங்க. எது அப்ப நான் விதியை பின்பற்ற ஆரம்பிக்கணுமா? உட்காருங்க, எல்லாரும் உட்காருங்க. பாருங்க, மாண்பு உறுப்பினர் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நான் சொல்றேன், இது மாதிரி ஆகுமா ஆகாத என்பதை மக்கள் தீர்மானிப்பார்கள். ஏற்கனவே தீர்மானித்து விட்டார்கள். இருங்க, உட்காருங்க. நான் முதல் நாள் இருந்து உங்களுக்கு சொல்றேன், உணர்ச்சி வசப்படாமல் பேசுங்கள். உணர்ச்சி வசப்படாமல் பேசுங்கள். இது 3 முறை உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். நான் சொல்றேன், எதற்காக வேகமாக இல்ல உங்கள் உடலை வருத்திக் கொள்ளக்கூடாது என்பதற்காக நான் சொல்றேன். அருள் கூர்ந்து சொல்றேன், அமைதியா பேசுங்க. நீங்க சொல்ல வந்த கருத்தை நீங்க அமைதியா சொல்லுங்க, நான் ஏற்றுக்கொள்ள தயாரா இருக்கேன். ஒன்னே ஒண்ணுதான், இருங்க. ஒரு கட்சியில் வெற்றி பெற்றவர்கள் அவர்களாவே முன் வந்து ராஜினாமா செய்துவிட்டு வேறு கட்சியிலே சேர்கிற போது என்னென்ன சங்கடங்கள் சிரமங்கள் இருக்கிறது முதல் உரையில் நீங்க விளக்க. ஏங்க குறுக்க பேசுறீங்க? என்ன குறுக்க பேசுறீங்க? உட்காருங்க. என்னங்க இது? உட்காருங்க. என்ன உட்காருங்க. உட்காருங்க. தெரியும், தெரியுங்க. உட்காருங்க, எல்லாரையும் தெரியும். உட்காருங்க. இருங்க. ஒரு கட்சி தலைமைக்குரிய உள்ள உணர்வினை முதல் உரையில் நீ குறிப்பிடுகிற போது எவ்வளவு பேர் உழைச்சாங்க, 6000 பேர் வேலை செஞ்சாங்க, இவ்வளவு பேருடைய உழைப்பில் தான் ஜெயிச்சாங்க என்று உங்களுடைய உள்ள உணர்வுகளை எல்லாம் நீங்கள் நல்லா பதிவு செஞ்சீங்க. பதிவில் இருக்கு, நான் ஃபுல்லாக படித்து பார்த்தேன். ஒரு கட்சியினுடைய தலைமையிலிருந்து ஒரு விலகி போகிற போது ஒரு கட்சி தலைமைக்கு ஏற்படுகிற இழப்பு குறித்தும் வருத்தம் குறித்தும் நிறைய பேசியிருக்கீங்க. அதெல்லாம் குறிப்பில் இருக்கிறது. இப்போது இந்த பிரச்சனையில் உறுப்பினர் ஆஸ்டின் பேசிய பிறகு தேவையில்லாத விவாதங்கள் வளர்ந்து கொண்டிருக்கிறது. சொல்லி முடிச்சார். அவை முன்னவர் இருங்க. அது அவை முன்னவர் சொல்லி நான் தானே சொல்றேங்க. அவை முன்னவர் தவிர்த்திருக்கலாம். இருங்க. அவை முன்னவர் தவிர்த்திருக்கலாம். கொஞ்சம் இருங்க. வழக்கு மன்றத்தில் இருக்கிற எந்த பிரச்சனை குறித்தும் மேற்கொண்டு அதிலே விவாதங்களை வளர்த்துக் கொள்ளாமல் இந்த பிரச்சனை இத்தோடு நான் முடித்து விடுகின்றேன். உறுப்பினர் ஆஸ்டின் அவர்கள் உட்காருங்க. நீங்க சப்ஜெக்டுக்கு வாங்க. உறுப்பினர் ஆஸ்டின். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எங்களுடைய தலைவர் அவர்கள் சொல்லிவிட்டார்கள், மேற்கொண்டு வேண்டாம், நீங்கள் இதில் மானிய கோரிக்கையில் போயிடுங்கன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா மக்கள் கருத்து இன்னும் நிறைய இருக்குது. இந்த அவையினுடைய நடவடிக்கைகள் குறித்து மக்களுடைய கருத்து நிறைய இருக்குது. அதெல்லாம் நான் இங்கே என்னுடைய குரலாக ஒலிக்கணும்னு சொன்னால் 1 மணி நேரம் இருந்தாலும் பத்தாது.
இருந்தாலும் எங்களுடைய தலைவருடைய கட்டளை ஏற்று மானிய கோரிக்கைகளை நான் என்னுடைய கருத்துக்களை எடுத்துக்கின்றேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தொழில்துறை வளர்ச்சி தான் ஒரு நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு. நம்ம கிட்ட இருக்க லீக்கேஜை குறைக்கிறது, ஊழல்கள் லஞ்சங்கள் ஒவ்வொரு துறையில் இருக்கக்கூடிய லீக்கேஜை குறைக்கிறது ஒரு வழி. இன்னொரு வழி என்னுடைய பார்வையிலும் சரி, அரசுடைய பார்வையிலும் சரி, அரசினுடைய வளங்கள் இன்றைக்கு உண்மையான நிலவரம் என்னன்னா அரசியல்வாதி கையில் இருக்கு. அது எந்த கட்சி கூட சொல்லணும்னு நான் சொல்ல விரும்பல, மக்களுக்கு தெரியும். அது முன்னாள் அமைச்சர்களாக இருக்கலாம், முன்னாள் எம்எல்ஏக்களாக இருக்கலாம், இல்லை அவங்களுடைய கண்ட்ரோல்ல. அரசினுடைய பிரச்சனை என்னன்னு சொல்லிடுறேன். அமைச்சர் தெளிவாக பேசுவார், அவருடைய உரையில பேசுவார். நாங்க புதியவர்கள், 100 நாள் தான் ஆச்சு. இங்க இருக்கக்கூடியவர்கள் யாரும் மைன்ஸோ இல்ல மணல் தொழிலோ செய்யவில்லை, யாருமே செய்யவும் போறதில்லை. உறுதியா சொல்றோம், எந்த தொழிலும் செய்ய போறதில்லை. அப்ப இன்க்ளூடிங் பிஎம்கே சொல்லிட்டு இருக்காங்க லிக்கர் எப்படி குறைக்கணும், லிக்கர் எப்படி குறைக்கணும்னு. டாஸ்மார்க்கை பத்தி பேசுவாங்க. ஆனா அந்த டாஸ்மார்க் பின்னாடி நடத்திருக்கூட நிறுவனங்களுடைய உரிமையாளர் யாரு, பினாமி நிறுவனம் யாருன்னு நீங்க பேசணும். எங்களுக்கு அரசுடைய பிரச்சனைகள் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். பேசுங்க, அப்புறம் பேசுங்க, அப்புறம் பேசுங்க. அந்த நிறுவனத்துடைய உரிமையாளர் யாரு, அவர் எந்த கட்சியில் இருக்கிறாங்க, அந்த எந்த கட்சி பாராளுமன்ற உறுப்பினராக இருக்காங்க, எல்லாருமே பேசணும். ஏன்னா எல்லாமே அரசுடைய ஒரு அரசு வந்த பிறகு, அதாவது கொள்கை ரீதியா பெரியார் கொள்கை, அண்ணா கொள்கை, எல்லா கொள்கையும் பேசி சண்டை போட்டு நம்ம ஆட்சிக்கு வந்துடுறோம். அப்படிதான் ஃபைட் பண்ணி அரசியல் வந்துடுறோம். ஆனா ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு டிரான்ஸ்பரன்சியான ஊழல் இல்லாத ஒரு நிர்வாகத்தை போக்கஸ் பண்ணோம். ஏன்னா மக்களுக்கு குறைந்தபட்சம் இப்பயும் 35% மக்கள் இன்னும் பாத்தீங்கன்னா குடிசையில் இருக்கிறாங்க, இன்னும் தண்ணி இல்லாம இருக்கிறாங்க, இன்னும் நம்ம ஒவ்வொரு வீட்டுக்கும் தண்ணியே கொடுக்க முடியல. அப்ப நிர்வாகம் 50 வருஷமா நல்லா இருந்து சொல்லக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய நம்ம இன்னும் ஒவ்வொரு வீட்டுக்கும் முழுசா தண்ணி கொடுக்க முடியல, சாலை வசதிகள் இல்ல, நல்ல ஸ்கூல்ல இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்ல, நல்ல மருத்துவமனைகள் இல்ல. அப்ப நம்ம பொருளாதாரத்தை உருவாக்கணும்னா நம்ம கிட்ட இருக்க ரிசோர்ஸை கவர்மெண்ட் கஜானா கொண்டு வரணும். ஆனா அமைச்சருக்கும் சரி அரசுக்கும் சரி என்ன சிக்கல் அப்படின்னா, ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு தெரியும், அது மணல் குவாரியா இருக்கட்டும், அது மலைகளா இருக்கட்டும், அந்த மலைகள்லாம் கண்ட்ரோல் யார் பண்றதுன்னா கேட்டா சொல்லிடுவாங்க எங்க கிட்ட ஆதாரம் இருக்கா. ஏன்னா அவங்க பேர்ல வச்சுக்கிறதே கிடையாது. நான் யார பத்தி பேசலையே, நீங்க பேசுறீங்க. நாங்க பொருளாதார கொள்கையை பேசிட்டு இருக்கோம். ஏன் ஜி ஸ்கொயர்னா அண்ணன் எந்திரிக்கிறாரு, மலையை பத்தி பேசினா அண்ணன் எந்திரிக்கிறாரு. ஏன் பதட்டமாவாதீங்க, திமுக பதட்டமாவாதீங்க, எங்களுடைய பதட்டமாவும் இருங்க. ஆக்சுவலா பதட்டமாவாதீங்க. மலையை பத்தி பேசினா மணலை பத்தி பதட்டம் பார்த்தீங்க. நான் தைரியமா பேசுறேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, புரியுங்களா? நான் எந்த கட்சி பேரையும் பேசல, எந்த கட்சியை பத்தி நான் பேசல, எந்த கட்சி பேரையும் பத்தி பேசல, எந்த கட்சி பேரையும் பேசல. பொருளாதார கொள்கை தமிழக வெற்றி கழகத்துடைய புதிய ஆட்சி, எங்களுடைய முதல்வர் என்ன செய்ய விரும்புகிறாருங்கிறத நான் பதிவு பண்றேன். அதனாலதான் எந்த கட்சி பேரும் சொல்ல. எனக்கு சட்டசபையோட ஸ்பீச் எப்படி பேசணும்னு ஸ்பீக்கர் அவருக்கு கத்து கொடுத்திருக்கிறாரு. அதனால அதுக்கேத்த மாதிரியே நம்மளும் பேசுவோம். அமைச்சர் அவர்கள் நம்மளும் அந்த வாழைப்பழத்துல ஊசி இறக்குறாங்களா, அதுவே நம்மளும் பேச கத்துக்குவோம். ஓகேவா? அப்ப இந்த பொருளாதார கொள்கை எப்படி இருக்குன்னா, அரசுடைய அதிகாரத்தை அதாவது தேர்தல் வெற்றி பெற்று வந்த பிறகு நிறைய பேர் சொல்லுவாங்க என் பேர்ல ஒண்ணுமே இல்லை, ஆனா அவங்களுடைய குடும்பத்தில் இருக்கவங்க பேர்ல மெடிக்கல் காலேஜ் இருக்கும், இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கும். இது எல்லாம் எங்கிருந்து வந்துச்சுன்னா, இந்த மாதிரி மலைகளையும் இந்த மாதிரி மைன்ஸ்லையும் பினாமிகளை போட்டு அதுல இருந்து சட்டம் சொல்லுது 10 அடி எடுக்கணும்னா 50 அடி கல் எடுக்கிறது, 50 அடி 200 அடி கல் எடுக்குது. என்னென்ன ஃபைல் போட்டுக்குவாங்க. கூடு சீக்கிரத்துல முதலமைச்சர் பண்ணுவார், எல்லாத்துக்கும் ஃபைனும் போடுவாரு, கைதும் பண்ணுவாரு, எல்லாமே நடவடிக்கை இருக்கும். ஆனால் நாங்க என்ன சொல்ல வரோம்னா, முதல்ல இந்த அரசியல் ரீதியாக வெற்றி பெற்ற பிறகு முன்னாள் அமைச்சர்களுடைய பினாமியா இருக்கக்கூடிய இந்த மலைகள்லாம் இருக்கு பாருங்களா, மக்களுடைய சொத்துக்களா மாற்றப்படும். அதான் அமைச்சர் முயற்சி செஞ்சுட்டு இருக்காரு. அப்படி பண்ணும் பொழுது சீல் வைக்கும் போது என்ன ஆயிடுதுன்னா, செயற்கையா ஜல்லியையும் மற்ற ரா மெட்டீரியலையும் அவங்க முடக்கிறாங்க. ஏன்னா யார் கண்ட்ரோல் இருக்கு? இந்த மலைகளும் இந்த ஜல்லியும் இந்த மணலும் யார் கண்ட்ரோல்னா இன்னைக்கு
பழைய முறையில் யார் யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்க கண்ட்ரோல் இருக்கு. இவர் சீல் வைக்க போனா உடனே சல்லி கிடைக்காம பார்க்க, அப்ப ரேட் ஏறுது. உடனே இங்கிருந்தே நிறைய பேர் மெம்பர் சொல்றாங்க, நீங்க சீல் வைக்கிறதுனால ஜல்லி ஏறுது, மணல் விலை ஏறுது, கல்லு விலை ஏறுது. அதாவது ஆட்சியில் இவங்க தான் இருப்பாங்களாம், அதுக்கு லைசன்ஸ் கொடுக்கறது இவங்க தானா, மைன்ஸோட லைசன்ஸ் கொடுக்கறது இவங்க தானா, அவங்க குடும்ப உறுப்பினர்களும் தொழில் பண்ணுவாங்களாம். ஆனா ஆதாரம் இருந்தா சொல்லுங்க, ஆதாரம் இருந்தா சொல்லுங்க. மாண்புமிகு அமைச்சர்களே, முதல் இந்த பினாமியை பிடிச்சி உள்ள தூக்கி போடுங்க. அங்க அடிச்சா யாரு குரல் கொடுக்கறாங்களோ, அங்க அடிச்சா யார் எந்திரிச்சு பேசுறாங்களோ அங்கதான் ஆதாரம் இருக்கு. மக்கள் மன்றத்து முன்பு நாங்க ஆதாரம் கொடுத்துட்டா போதும், யாரையும் ஜெயில தள்ள வேணாம். எந்த தேர்தலையும் யார் யாரெல்லாம் பினாமி நிறுவனங்களை உருவாக்கி மைண்ட்ஸை கண்ட்ரோல் பண்ண எந்த தேர்தலையும் அவங்க ஜெயிக்கவே முடியாது. எழுதி வச்சுக்கோங்க. முன்னாள் அமைச்சர் அப்படிதான் மதுரையில் ஒருத்தர் மைண்ட்ஸை கண்ட்ரோல் பண்ணாரு, டெபாசிட் வாங்கல, மதுரையில் ஜெயிச்சுட்டு வந்திருக்காரு. மதுரையில் ஏன் தெரியுமா ஜெயிச்சாங்க? முன்னாள் அமைச்சர் மதுரை இருக்க எல்லா மைண்ட்ஸையும் கண்ட்ரோல் பண்ணாங்க. அதனால தான் அவர் இன்னைக்கு சட்டசபைக்கே வர முடியல. இதுதான் மக்களுடைய தீர்ப்பு. எப்பொழுது மக்களுடைய சொத்தை தன்னுடைய பினாமி நிறுவனங்கள் மூலம், தன்னுடைய குடும்ப நிறுவனங்கள் மூலம் கைப்பற்றாங்களோ, மக்கள் தேர்தல் அரசியல தூக்கி எறிவாங்க. எழுதி வச்சுக்கோங்க. இதுதான் புதிய அரசியல். நாங்க ஒரு மைண்ட்ஸை தொட மாட்டோம், நாங்க மணலை தொட மாட்டோம். எல்லா சொத்துக்களையும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டியது அமைச்சரோட பொறுப்புன்னு முதலமைச்சர் சொல்லி இருக்கிறார். அதுக்காக தான் நாங்க பண்ணிட்டு இருக்கோம். அதனால மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, ஆதாரம் இருக்கான்னா 30 வருஷத்துக்கு முன்னாடி யார் யாரெல்லாம் சைக்கிள்ல வந்து அரசியலுக்குள்ள வந்தாங்களோ, இன்னைக்கு யார் யாரெல்லாம் மெடிக்கல் காலேஜ் கட்டியிருக்காங்களோ, யார் யாரெல்லாம் இன்ஜினியரிங் காலேஜ் கட்டியிருக்காங்களோ, யார் யாரெல்லாம் பெரிய பெரிய பங்களா வந்து அரசியல் வந்து பேர் கட்டியிருக்காங்களோ, அங்கதான் உண்மையான ஆதாரம் மக்கள் பார்வையில் இருக்கு. மக்கள் தேர்தல் அரசியலில் தூக்கி எறிவார்கள். இதுதான் ஊழல், இதுதான் ஊழல். இந்த ஊழல் சாம்ராஜ்யத்தை ஒழிக்கிறதுக்கு ஆதாரம் தேவையில்லை, மக்களே முடிவெடுப்பாங்க. நீங்க ஒன்னு எழுதி வச்சுக்கோங்க. அண்ணா பிறந்த ஊர்ல காஞ்சிபுரத்துல திமுக ஒரு தொகுதி கூட ஜெயிக்கல. இதுதான் ஆதாரம். மாண்புமிகு அம்பேத்குமார் நீங்க பேசுங்க. மாண்புமிகு அம்பேத்குமார் நீங்க பேசும்போது பேசிருங்க. உட்காருங்க. மாண்புமிகு அம்பேத்குமார் அவர்கள். மாண்புமிகு அம்பேத்குமார் நீங்க பேசுங்க. மாண்புமிகு அம்பேத்குமார் பேசுங்க. நீங்க பேசுங்க. மாண்புமிகு அம்பேத்குமார் அவர்கள். மாண்புமிகு அம்பேத்குமார் பேசுறீங்க வேண்டாமா? அவர் பேசட்டும். மாண்புமிகு அம்பேத்குமார் பேசுங்க. அவர் பேசட்டுங்க. உங்க சார்பாக அவரை பேச சொல்லுங்க. என்னன்னு மாண்புமிகு அம்பேத்குமார் பேசுங்க. அடுத்தவரை கூப்பிட்டுருவேன். பேசுங்க. அம்பேத்குமார் நீங்க பேச ஆரம்பிக்கலன்னு அடுத்தவரை கூப்பிட்டுருவேன். பேச அனுமதி இல்லை. நீங்க பேசுங்க. பேசுங்க. மாண்புமிகு நீங்க பதிலளிக்க சொல்லுங்க. அவை முன்னவர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அவர் யாருடைய பெயரும் அவர் குறிப்பிடவில்லை. ஆகவே யாருடைய பெயரும் குறிப்பிடாத நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் எழுந்து நின்று கோஷமிடுவது சரியாக இருக்குமா என்பதுதான். மாண்புமிகு உறுப்பினர் அம்பேத்குமார் பேசுங்க. உட்காருங்க. தம்பி உட்காருங்க. நான் பேச உட்காருங்க. மாண்புமிகு உறுப்பினர் உட்காருங்க. நான் பேசுறேன். உட்காருங்க. இடத்துல உட்காருங்க. நீங்க உட்காருங்க. நீங்க எல்லாம் உட்காருங்க. முதல்ல நீங்க உட்காருங்க. நான் பேசுறேன். உட்காருங்க. நீங்களே உட்காருங்க. நீங்க உட்காருங்க.
உட்காருங்க 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 உட்காருங்க. நீங்க உட்காருங்க முதல்ல. உட்காருங்க. யாரா ஒருத்தர் உட்காருங்க உட்காருங்க. இருங்க உட்காருங்க. இருங்க உட்காருங்க. நீங்க மட்டும் பேசுங்க. உட்காருங்க. மாண்பு உறுப்பினர் எதிர்க்கட்சி கொறடா ஏவா வேலு அவர்கள் மட்டும் பேச அனுமதிக்கிறேன். ஏவா வேலு அவர்களை மட்டும் பேச அனுமதிக்கிறேன். பேசுங்க. உட்காருங்க உட்காருங்க. ஒருத்தர் உட்காருங்க உட்காருங்க. மாண்பு உறுப்பினர் நீங்க மட்டும் உட்காருங்க. நீங்களா உட்காருங்க. நீங்க இங்க உட்கார சொல்லுங்க. மாண்பு உறுப்பினர் எல்லாம் உட்காருங்க உட்காருங்க. மாண்பு உறுப்பினர் ஏவா வேலூர் நீங்க பாருங்க உட்காருங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நான் திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருக்கிறேன், இந்த அவையை பொறுத்தளவுக்கு பேரவைத் தலைவருடைய கட்டுப்பாட்டில் தான் நாங்கள் எல்லாம் பாதுகாப்பாக இயங்குகிறோம். ஆனால் ஒரு முறைச்சையும் ஒரு முறையும் கேளுங்க. பேரவைத் தலைவர் பேச விடுங்க. பேச விடல அப்படி உட்காருங்க தம்பி. அண்ணா மாண்பு உறுப்பினர் அமைச்சர் பெருமக்கள் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி எல்லாரும் உட்கார வைங்க. உட்காருங்க எல்லாம் உட்காருங்க உட்காருங்க. மாண்பு அமைச்சர் உட்காருங்க உட்காருங்க. அரசு கொறடா உட்காருங்க. அரசு கொறடா உட்காருங்க உட்காருங்க. அரசு கொறடா உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. அரசு கொறடா உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. அரசு கொறடா உட்காருங்க. அரசு கொறடா உட்காருங்க உட்காருங்க. இருங்க உட்காருங்க 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 உட்காருங்க. மாண்பு நீர்வளத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள் யார் பேரையும் சொல்லாமல் சொன்னார்கள். அப்படி பேசியிருக்கும் போது இருங்க அவர் மாண்பு உறுப்பினர் அவர்கள் தான் முதல்ல அவர் மரியாதை குறைவில்லாமல் பேசினார். இல்ல நாங்க இல்ல பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள் யார் பேருமே குறிப்பிடல. குறிப்பிடாத போது ஏன் நீங்க எல்லாருமே எழுந்திருக்கிறீங்க? எதுக்கு நீங்க இதை பத்தி பேசுறீங்க? அவருடைய கருத்தை சொன்னாரு. அது மாதிரி உங்களுக்கு கருத்து இருந்ததுன்னா நீங்க தாராளமா உங்க கருத்தை சொல்லுங்க. நாங்க அது பதில் சொல்ல தயாரா இருக்கிறோம். எதுக்கு தேவையில்லாம இந்த பேச்சு வர்றதுனால தான் இந்த சபையோடைய எல்லாமே நமக்கு மாண்பு சபாநாயகருக்கு நம்ம சங்கடத்தை உண்டு பண்றோம்ன்றது இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, ஒரு பொருள் குறித்து ஒரு சந்தேகத்தை சம்பந்தப்பட்ட அமைச்சரிடத்திலே கேட்டார்கள். அதுக்கு ஒரு விளக்கம் அவர் கொடுத்து கொண்டிருக்கிறார். அந்த விளக்கம் போறவில்லை என்று நம்பர் சொன்னாக்கா அதுக்கு இன்னும் கூட விளக்கம் கூட ஒரு அமைச்சர் என்பது கூட்டு என்றால் யாருனாலும் பதில் சொல்லலாம். அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. பொதுப்பணித்துறை அமைச்சர் அதற்காக பதில் சொல்ல வந்த நிலையில் நான் குறிப்பாக சொல்கிறேன். மதுரையில் முன்னாள் அமைச்சர் அவர்கள் அங்கே இருக்கிற குவாரிகள்லாம் கட்டுப்படுத்தி வைத்த காரணத்தினால்தான் இன்றைக்கு அவருக்கு உள்ளே வரவில்லை என்று குறிப்பிடுவது யாரை குறிப்பிடுகிறார்? இப்படி சொல்லிட்டு நான் பேர சொல்லலாம் எப்படி? ஒன்று அடுத்து இல்லை வர இருங்க. நீங்க நல்லவர்ன்ற பேர் வச்சிருக்க, நீங்க யாருக்கு எடுத்துக்கிறீங்க? உட்காருங்க. அடுத்து அமைச்சர் பெருமக்கள் இவங்களை கண்ட்ரோல் பண்ணுங்க. உட்கார சொல்லுங்க. உட்காருங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர், மாண்புமிகு பேரவைத் தலைவர், யாராவது இந்த பகுதியில் இருப்பவர்கள் யாராவது குறிப்பிட்ட அமைச்சர்கள் மீது நேரடியாக குற்றச்சாட்டு சொல்ல அவங்க சொல்லலாம். நாங்கள் யாரும் அது குற்றச்சாட்டை சொல்ல நேரடியாக நான் யார் பேரையும் சொல்லலை, நான் யார் பேரையும் சொல்லலைன்னு சொல்லிட்டு பங்களா கட்டி இருக்கிறார்கள், பொறியியல் கல்லூரி வைத்திருக்கிறார்கள், காலேஜ் வைத்திருக்கிறார்கள், குவாரி வைத்திருக்காருன்னு எப்படி சொல்லலாம்? யார் வச்சிருந்தான்னு சொல்லணுமா இல்லையா? யார் வச்சிருக்காருன்னு பட்டி போனோமா இல்லையா? ஒன்று. நான் கேட்கறது சம்பந்தப்பட்ட துறை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிற பொழுது பல்வேறு வகையில் பொதுக்கூட்டம் மாதிரி எப்போ பார்த்தாலும் பொதுக்கூட்டம் பேசுறீங்க. நாங்கள் பொதுக்கூட்டம் பேசல. பொதுக்கூட்டம் போல நீங்கள் தான் பல்வேறு ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டு சொல்லுகிற பொழுது பேரவைத் தலைவரிடத்தில் ஆதாரத்தை காட்டணும் சொல்றது என்ன தவறு? ஆதாரம் கொடு என்று சொல்ற காரணத்தினால் பேசுகிறேன் என்று 19 பேசுவது எந்த விதத்தில் நியாயம்? ஆனால் இது சட்டப்பேரவை என்பது, நான் மீண்டும் சொல்லுகிறேன்,
ஏற்கனவே தொடர்ந்து ஆதாரம் இருந்தால் என்று உங்கள்கிட்ட காட்டிட்டு பேசணும்னு சொல்லியிருக்கிறோம் நாங்கள் அதோட மாற்று கருத்தில். ஆனால் பொதுவாக பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள் தான் எப்பொழுது பார்த்தாலும் அரசியல் ரீதியாக உள்நோக்கத்தோடு நீங்கள் பேசுறீங்களே ஒழிய நாங்கள் என்ன உள்நோக்கத்தோடு பேசுகிறோம்? சம்பந்தப்பட்டதானே பேசி கொண்டிருக்கிறோம். ஆக பிரச்சனைகள் என்று வருகிற பொழுது அங்கே எல்லாரும் எழுந்திருக்கிற போது எங்காலுங்க என்ன மரக்கட்டையா உட்கார்ந்துருக்க முடியும்? உணர்வு வரதானே செய்யும். இல்லை உணர்வு வரதானே செய்யும். அதனால இன்னும் சொல்ல போனால் இந்த சபையை நடத்துவதற்கு உங்களுக்கு முழுமையாக ஒத்துழைக்க வேண்டியவர்கள் ஆளுங்கட்சி தான். நாங்க கேள்வி கேட்போம், வரவேற்று தான் கேள்வி கேட்போம். கேள்வி கேட்கறது வராத போற்றி போற்றி சொல்றதுக்காக நாங்கள் வந்திருக்கிறோம். நாங்கள் சொல்லுகிற குற்றச்சாட்டாக இருந்தாலும் சரி, அல்லது எங்களுக்கு கேள்வியாக இருந்தாலும் சரி, அல்லது வேண்டுகோளாக இருந்தாலும் சரி, அதற்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை ஆளுங்கட்சிக்கு உண்டு, அமைச்சர்களுக்கு உண்டு. ஆனா கட்டுப்பாடு அவளுக்கு இன்னும் மிக தேவை. அதை விட்டுட்டு கட்டுப்பாடு இல்லாம நீங்க 19 நீங்க பேசிட்டு எங்க மேல குற்றச்சாட்டு வைக்கிறது எந்த விதத்தில் நியாயம்? நான் கேட்கிறேன். இப்போ கொஞ்சம் அமைதிப்படுத்துவதற்காக நீங்க பேசணும். மாண்புமிகு பள்ளி கல்வித்துறை அமைச்சர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஆரம்பத்துல இருந்து இதை தான் சொல்றோம், கருத்தால எதிர்கொள்ளுங்க, அவங்க ஆக்கப்பூர்வமா சொல்லட்டும், விமர்சனம் சொல்லட்டும். ஆனா இங்க என்ன நடக்குதுன்னா, கொஞ்சம் கூட சபை மரபு இல்லாம சபாநாயகர் இருக்கும்போது இங்க நடக்கக்கூடிய கட்சிகள் எல்லாருக்கும் தெரியும். இந்த பக்கம்லாம் அமைதியாக இவங்க சொல்லாத கருத்தா விமர்சனத்துக்குலாம் பதில் சொல்லிட்டு தான் இருக்கிறோம். ஆனா இது ஒரு செட்டப். பின்னாடி இருக்கிறவங்க ஏங்கிறது அதுங்கிறது அவன் இவன் அடிக்க வருது. உடனே இவரு ஏன்ச்சு கட்டுப்பாடு எங்களுக்கு சொல்லி தராங்களாம். கொஞ்சம் திரும்பி அவரை சொல்லிக் கொடுக்க சொல்லுங்க. நான் மீண்டும் இதை தான் சொல்லிக்கிறேன், இது வெற்றி தலைவர் அரசு. இந்த மிரட்டலுக்கெல்லாம் பயப்படுற அரசு கிடையாது. நாகரிகமா பேசணும், நாகரிகமா பேசணும். சபாநாயகர் உட்கார்ந்து இருக்கிறாரு, எவ்வளவு பேர் எழுந்து நின்று கத்துறாங்க, அவங்களை விட வயசுல பெரியவங்க. இப்போ நான் பேசும்போது அதான் என்ன செய்கை, இது கையில செய்கை பண்றது, எழுந்து நின்னாலே அங்க இருந்து கமெண்ட் பாஸ் பண்றது, மைக்கு வாங்கி ஆக்கப்பூர்வமா பேசுங்க. ஆனா உண்மைக்கு புறம்பா அவர் என்ன சொல்றாரு, மூத்த உறுப்பினர் என்ன சொல்றாரு, நாங்க கட்டுப்பாடு இல்லாம பேசுறோமா, நாங்க பொதுவா பேசுறோமா? முதல்ல நாகரிகமா எப்படி பேசணும்னு அவருடைய உறுப்பினர்களுக்கு சொல்லி தரணும்னு உங்க சொல்லிக்கிறோம். ஒண்ணு இந்த விவாதம். ரெண்டாவது எங்கேயாவது இதுக்கு முன்னாடி சட்டமன்றத்தில் இத்தனை இழிவாக வா போ வாடா போடா அவனே இவனே எல்லாம் பேசுறது ஏன் அனுமதிக்கிறீங்க? மைக்ல பேசினாதான் பேச்சா? மைக்கில் அவ்வளவு கமெண்ட்ஸ் பேசும்போது இது எல்லாம் ரத்தம். வெற்றி தலைவரினுடைய தலைமையில புதிய தலைமுறை அரசியல் வந்துருக்கு. நல்ல பாடங்களை சொல்லிக் கொடுங்க, எப்படி நல்லா பேசணும்னு சொல்லிக் கொடுங்க. அதை விட்டுட்டு வம்புக்கு இழுப்பதே அவங்க தான். ஒரு அமைச்சர் பேசுறாருன்னா ஆதாரம் கேக்குறீங்களா? இப்ப நான் பேசும்போது அங்க இருந்து 15 பேர் பேசிக்கிட்டே தான் இருக்கிறீங்க. ஒரு அமைச்சர் பேசும் ஆதாரம் கேக்குறீங்களா? சபாநாயகர் கிட்ட அவர் சப்மிட் பண்ணுவாரு. குறிப்பிட்டு பேரை சொன்னாரா, கட்சியை சொன்னாரா? எதுவுமே சொல்லல. ஒரு திரைப்பட காட்சியில சுனா பணம் இருந்து ஆட்ட திருடரை பத்தி கேட்டா அவரு பதறுவாரு, ஐயோ ஐயோன்ட்டு. அவர் யாரு பேருமே சொல்லல. சட்டத்துறை அமைச்சரோ பொதுப்பணித்துறை அமைச்சரோ மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சரோ யாருக்கும் சங்கடம் வரக்கூடாது, ஒரு ஆக்கப்பூர்வமா போன அனுசரிச்சு போகணும்னு ரொம்ப பொறுமையா எல்லாரும் அனுசரிச்சு போறோம். அதே மாதிரி அங்க இருக்க மூத்த உறுப்பினர் பின்னாடி இருக்கவங்களுக்கு சொல்லுங்க, கொஞ்சம் நாகரிகமா பேசணும், இப்படி நடுக்கூடத்துக்கு வந்து பேசக்கூடாது. குறிப்பாக சபாநாயகர், வரலாற்று சிறப்பு மிக்க ஜனநாயக பூர்வமான சபாநாயகர் இருக்கிற பொழுது இப்படி நாகரிக பேசுவது கண்டிப்பாக ஏற்புடையது அல்ல என்பதை உங்கள் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர்களுக்கு நான் வருத்தத்துடன் ஒரு கருத்தை வெளியிட விரும்புகிறேன். மிகுந்த ஜனநாயக உணர்வோடும் அன்போடும் சபை கண்ணியத்தை மீறாமல் அனைவருக்கும் வாய்ப்பளித்து இந்த சபையை இப்படித்தான் நடத்த வேண்டும் என்று மக்கள் விரும்புகின்றால் இந்த அளவுக்கு நடத்த வேண்டும் என்று விரும்பிதான் இறைவன் அருளால் நம்முடைய முதலமைச்சர் அளித்த இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று நான் விரும்பினேன். அப்படித்தான் இதுகாரம் நடந்தது. ஆனால் கடந்த 2 நாட்களாக நான் பார்க்கிறேன், சில உறுப்பினர்கள், நான் முன்னிலையில் அமர்ந்திருக்கின்ற மூத்த உறுப்பினர் நான் குறிப்பிட மாட்டேன், பின்னாலே இருக்கின்றவர்கள் தங்கள் இருப்பை காட்டிக் கொள்வதற்காக இருபுறமும் மேலே ஏறி வந்து எல்லைகளை தாண்டி இருக்கைகளை தாண்டி வந்து தாவி குதிப்பதும் கையை நீட்டிக்கொண்டு ஓடி வருவதும் தகாத வார்த்தைகளாலே காதுகள் கேட்கக்கூடாது, இந்த அவையில் கேட்கக்கூடாத வார்த்தைகளை ஒருவருக்கொருவர் வார்த்தைகளை வீசிக்கொள்வதும் மிகுந்த மன வருத்தத்தை எனக்கு ஏற்படுத்தி, பார்க்கின்ற மக்களும் இதை பற்றி என்ன நினைப்பார்கள் என்ற கவலையும் எனக்கு இருக்கிறது. என்ற நேரடி ஒளிபரப்பு போய்கொண்டே இருக்கிறது. இதில் சாதாரணமாக மிக அமைதியாக இருந்த
நான் பெயர் சொல்ல விரும்பாத ஒரு உறுப்பினர் கூட இன்றைக்கு பேரறிஞர் அண்ணாவின் பெயரை தாங்கி இருக்கிற அந்த உறுப்பினர் கூட இன்றைக்கு முதல் வார்த்தை அவர் வாயிலிருந்து வந்தது. நான் நினைத்தேன் இவர் கூட இப்படி பேசுவாரா நினைத்தேன். அப்புறம் இந்த பக்கம் பார்த்தால் அதே வார்த்தையில் திருப்பி வார்த்தை வருகிறது. முன்னாலே வராதீர்கள் என்று சொன்ன பிறகு நம்முடைய உறுப்பினர் ஆஸ்டின் அவர்கள் எனக்கு இருக்கை விட்டு எழுந்து வந்து இன்னும் அந்த எல்லையை தாண்டுவாரோ என்ற கவலையில் நான் ஆழ்ந்து கொண்டு இருக்கிற அளவுக்கு வருகிறார். நான் எதை சாதிக்கப் போகிறேன், இது எதை நோக்கி இது போய் கொண்டிருக்கிறது எண்ணத்தையும் உங்களுக்குள்ளே நீங்கள் வைத்துக்கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இது முறை அல்ல. என்னை பொறுத்த வரைக்கும் யாரையும் இந்த அவையை விட்டு இந்த பேரவைத் தலைவர் அனுப்பினார் என்கின்ற அந்த வருத்தத்திற்குரிய செய்கைக்கு நான் ஆட்பட்டு விடக்கூடாதே என்று கவலையில் சொல்கிறேன். யாரையும் வெளியேற்றுவது என்னுடைய நோக்கம் அல்ல. அப்படி வெளியேற்றப்படுவதை நியாயப்படுத்தி பேச வேண்டிய நிலைமை எனக்கு உருவாக்கக்கூடாது என்று தான் நினைக்கிறேன். ஆனால் இந்த சபையினுடைய மாண்பும் பார்த்து கொண்டிருக்கிற மக்களும் மற்ற சக உறுப்பினர்கள் நம்மை பற்றி என்ன நினைப்பார்கள், இதையும் கட்டுப்பாடு இல்லாமல் போக அனுமதித்தால் அப்புறம் இந்த அவையை யார் தான் கட்டுப்படுத்துவது என்ற கவலை எனக்கு வந்திருக்கிறது. நான் மீண்டும் சொல்கிறேன், இந்த அவை மரபையும் கண்ணியத்தையும் கௌரவத்தையும் காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு ஆளுங்கட்சிக்கு இருக்கிறது, எதிர்கட்சிக்கு இருக்கிறது. உங்களை பொறுத்த வரைக்கும் தண்டவாளத்திலே ஒரு தண்டவாளம் தேவை. ரெண்டு தண்டவாளம் இருந்தால்தான் ரயில் வண்டி வேகமாக ஓட முடியும் என்ற அந்த முதுமொழிக்கு ஏற்பத்தான் இந்த அவையை நடத்த. ரெண்டு பேரும் ஒத்துழைப்பு வேண்டும். ஆளுங்கட்சியினுடைய ஒத்துழைப்பு வேண்டும், எதிர்கட்சி ஒத்துழைப்பு வேண்டும். ஆனால் நீங்கள் ஒரு விஷயத்தில் ஒரு முடிவு நாம் எடுக்க வேண்டும். என்ன என்றால், குறிப்பாக பொதுவாக சில விஷயங்களை சொல்லிக்கொண்டே போகிறார்கள். இங்கேயும் அங்கேயும் சொல்லுகின்றார்கள். அதில் காலையில் கூட ஒரு சம்பவம் நடந்து உங்களுக்கு தெரியும். மாண்பு உறுப்பினர், மதுரை உறுப்பினர் பேசினார். ஆதாரம் இருக்கிறதா என்று நான் பார்த்தேன். ஆதாரம் இருந்தது. ஆதாரம் இருந்தால் கூட நான் என்ன சொன்னேன் என்றால், இதை வெளியிட்டு அதை நான் வளர்க்க விரும்பவில்லை, மக்கள் நலனுக்காகவும் அவை கண்ணியத்திற்காகவும் அதை நான் வெளியிட விரும்பவில்லை என்று நான் சொன்னேன். இது எதை காட்டுகிறது என்று சொன்னால், இங்கிருந்து வெளியே போகிற செய்திகள் இந்த நாட்டுக்கு நாம் என்ன நன்னுரைகளை தருகிறோம், என்ன ஆலோசனைகளை தருகிறோம், என்ன திட்டங்களை தருகிறோம், எதிர்காலம் எப்படி இருக்க போகிறது என்கின்ற அந்த எதிர்பார்ப்போடு இருக்கிற மக்களுக்கு என்ன பயனை இந்த அவை தரப்போகிறது என்பதை தவிர என் சிந்தனை வேறு எதிலும் ஓடவில்லை. இப்போது அமர்ந்த உடனே நான் சொன்னேன், நீர்வளத்துறை அமைச்சரை நான் பாராட்டினேன். அதே போன்று யோசித்து பாருங்கள், இதுவரைக்கும் இந்த அவையில் நான் பல ஆண்டுகளாக பார்த்து கொண்டிருக்கிறேன். 2 அமைச்சர், பொதுப்பணித்துறை அமைச்சர் சொன்னார் போன வாரம், எல்லா சட்டமன்ற ஆளுங்கட்சிக்கு மட்டுமல்ல எல்லா கட்சிக்கும் நான் சொல்லுகிறேன், உங்கள் தொகுதியில் உள்ள பில்டிங் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களையும் என் கவனத்துக்கு நீங்கள் கொண்டு வாருங்கள். என் அதிகாரிகள் இங்கே அறையிலே உட்கார்ந்திருப்பார்கள். நான் 2 நாள் நீட்டித்து தருமாறு பக்கத்தில் இருக்க உறுப்பினர் கேட்டார். நான் கவனத்துக்கு கொண்டு வந்தேன். திங்கட்கிழமை வரை நீட்டித்து தாருங்கள் என்று கேட்ட, இல்லை செவ்வாய்க்கிழமை வரை நீட்டித்து தருகிறேன். எல்லா அதிகாரிகளும் உட்கார்ந்திருப்பார்கள். கட்சி வித்தியாசம் இல்லாமல் எல்லா உறுப்பினர்களும் உங்கள் தொகுதியில் இருக்கிற பில்டிங் சம்பந்தப்பட்ட கட்டிடங்கள் சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனையும் கவனத்துக்கு கொண்டு வாருங்கள். எங்கெங்கே ரெட் லேபிள் ஒட்ட வேண்டும், எங்கெங்கே கிரீன் லேபிள் ஒட்ட வேண்டும், ஆரஞ்சு எங்கே ஒட்ட வேண்டும் என்றெல்லாம் முடிவெடுத்து உடனே பணியாற்றுவோம் வாருங்கள். இந்த புதிய அணுகுமுறை இதுவரை சட்டமன்ற வரலாற்றில் இருந்ததாக எனக்கு தெரியவில்லை. எல்லோரையும் அழைத்து கேட்பதும், சாதாரணமாக என்ன செய்வார்கள் என்றால், ஆளுங்கட்சி அமைச்சரிடம் மற்ற எதிர்க்கட்சியில் இருக்கின்றவர்கள் அமைதியாக சென்று ஒரு மனுவை கொடுத்து விட்டு வந்து என் தொகுதி பாருங்கன்னா இதை கேளுங்க என்று கேட்பதைத்தான் நான் பார்த்திருக்கிறேன். ஆனால் அவையிலே வைத்து எல்லா உறுப்பினரும் குறையை தாருங்கள், குறையை தீர்த்து வைப்பதற்கு முதலமைச்சர் ஆணையிட்டிருக்கிறார் என்று சொல்லுகிற அந்த வார்த்தையும், அதேபோல் நீர்வளத்துறை அமைச்சர் இந்த காலையில் தான் பதில் கேள்வி கேட்டால் உடனே அவர் ரெஸ்பான்சிபிள் ஈஸி என்று நான் ரொம்ப வியந்து கொண்டு உட்கார்ந்தேன். என்ற உடனே அது பதில் கேட்டு விட்டார், உடனே பதில் சொல்ல வேண்டும் என்ற ஆர்வத்தோடு அவர் இங்கே அமர்ந்து பதில் சொன்ன விதமும். இப்போ என்ன சொன்னார் என்றால், உங்கள் தொகுதியில் என்ன பிரச்சனை இருந்தாலும் எங்கிட்ட கொண்டு வாங்க, நான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் உடனே தீர்க்கிறேன் என்று ஆளுங்கட்சிக்கு மட்டும் சொல்லவில்லை, இருக்கின்ற எல்லா உறுப்பினருக்கும் சொல்லுகிற இந்த முறை அதை அவையிலே அறிவிப்பது இதுதான் முதல் முறை இந்த வரலாற்று என்று நான் கருதுகின்றேன். இப்படி ஆக்கப்பூர்வமாக ஒரு பக்கம் போய் கொண்டிருந்தாலும், கொஞ்சம் இருங்க ஆசின் சார், அப்புறம் சொல்லித்தரலாம். இப்படி ஆக்கப்பூர்வமாக போய் கொண்டிருந்தாலும் நம்மை பொறுத்த வரைக்கும் நான் அன்போடு ஆளும் பொறுப்பில் இருக்கின்றவர்களுக்கு அன்போடு சொல்லுகிறேன், அவையில் ஆக்கப்பூர்வமான செய்திகளை முதல்ல நீங்கள் பரிமாறிக்கொள்ளுகிற போது ஆதாரமில்லாத குற்றச்சாட்டுகளை எல்லாம் தவிர்த்துவிட்டு அதற்கு பதிலளிக்கக்கூடிய சங்கடமான ஒரு சூழ்நிலை அவர்களுக்கு ஏற்படுத்தாமல் இனி வருங்காலத்திலாவது அமைதி காக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள். இனிமேல் நான் சொல்கிறேன், இருப்பிடத்தை தாண்டி வெளியே வருகின்ற எந்த உறுப்பினராக இருந்தாலும் நடவடிக்கை எடுப்பேன். அதே போன்று உட்கார்ந்தபடியே ஏசுகின்ற கூசுகின்ற வார்த்தைகளை யார் பேசியிருந்தால் நான் அனுமதிக்க முடியாது. அதற்காக நீங்கள்லாம் வெகுண்டு எழ தேவையில்லை.
அவர்களுடைய எந்த நாகரிகமான பேச்சை யார் பேசுகின்றால், எந்த வார்த்தையை தெரித்து வெளியே வந்தது என்று மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார். அதற்காக நீங்கள் வந்து பதிலுக்கு பதில் மோத வேண்டும், எதிர் சவால் விட வேண்டும் என ஆளும் பொறுப்பில் இருக்கின்றவர்கள் யூ ஹேவ் மோர் ரெஸ்பான்சிபிலிட்டி தேன் தி அப்போசிஷன் பார்ட்டிஸ். சார், நம்மை நாமே பாதுகாத்துக் கொள்கிற நிலைமையில் இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியை சேர்ந்த அமைச்சர்களும் நம்முடைய மாண்பு உறுப்பினர் அந்த மாண்பிற்குரிய அந்த பணிகளை நீங்கள் தொடர வேண்டும். அதே போன்று இந்த பக்கத்தில் இருக்கின்ற நான் வந்து எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் வந்து அவருடைய பணியை அவர் செம்மையாக நிறைவேற்றி அவர் சென்று கொண்டிருக்கிறார். அதுக்கப்புறம் அவருடைய எதிர்க்கட்சி கொறடா அவர் தான் அடிக்கடி கூப்பிட்டு கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்கள் என்று நான் சொல்லுகின்றேன். ஆக அந்தந்த கட்சியினுடைய தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கின்றவர்கள் கட்சியினுடைய உறுப்பினர்களை எல்லை தாண்டாமல் பார்த்து கொள்ள வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பும் கடமையும் இருக்கிறது. அந்த கடமையை அனைவரும் செய்வீர்கள் என்று நம்பி விவாதத்தை தொடர்ந்து நான் அனுமதிக்கின்றேன். விவாதத்திலே அம்பேத்குமார் அவர்கள் பேச வேண்டும் என்று கேட்டு போதும்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே ஏமா அனைவருக்கும் தமிழ் வணக்கம். இம்மாபெரும் சட்டமன்ற பேரவையில் உறுப்பினராக பங்கேற்றுள்ளேன். என்னை தாங்கி நிற்கும் இப்பேரவையை என் இமைகளால் தொட்டு வணங்குகிறேன். நேர்கொண்ட பார்வை, நிமிர்ந்த நன்னடையோடு கூடிய எங்கள் மனுநீதி சோழன் ஆகிய மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களுக்கு என்னுடைய முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னை போன்ற எளியோரையும் இளைஞர்களையும் வாழ வைத்த என்னாலும் முதல்வர், எப்பொழுதுமே முதல்வர் எங்கள் தளபதி அவர்களுக்கு என்னுடைய அன்பு வணக்கத்தினையும் நன்றியினையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் எங்களுக்கு உறுதுணையாகவும் ஆலோசகராகவும் இருக்கக்கூடிய எங்கள் பாசமிகு பொதுச் செயலாளர் அண்ணன் அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தையும் நன்றியினையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் தேர்தல் சமயத்தில் எனக்கு உறுதுணையாக இருந்த மாவட்ட செயலாளர்களுக்கும் ஒன்றிய நகர பேரூர் கழகம் சார்பணி மகளிரணி உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் ஆகிய அத்துணை நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய நன்றியினையும் வணக்கத்தினையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டுள்ளேன். மேலும் இம்மாமன்றத்தில் அமர்ந்திருக்கும் மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களுக்கும் மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் என்னை வாழ வைத்த கிருஷ்ணராயபுரம் மற்றும் வஞ்சி மாநகர கரூர் மக்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியினையும் வணக்கத்தினையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏதேனும் மாற்றம் நிகழ்ந்து விடாதா? ஏதேனும் மாற்றம் நிகழ்ந்து விடாதா? எங்களை எல்லாம் காப்பாற்ற யாராவது வரமாட்டார்களா என்று ஒட்டுமொத்த தமிழ்நாடே எதிர்பார்த்த தருணம் அது. எதிர்பார்ப்பினை பூர்த்தி செய்த களம் கண்ட சிங்கமாய் பல போராட்டங்களை கடந்து வந்து கம்பீரமாய் காட்சியளிக்கும் எங்களது முதல்வர் பல்வேறு இன்னல்களையும் போராட்டங்களையும் கடந்து இன்று தமிழக வெற்றி கழகத்தினர் அனைவருமே வெற்றி என்னும் வாகை மலரை சூட காரணமாய் அமைந்தது எங்களது பாசமிகு முதல்வர். இந்த வாய்ப்பினை தமிழக மக்கள் ஒருபோதும் கை நழுவவே விடமாட்டார்கள். On that day, May 4th, election result day, எங்களை பார்த்து மாற்றுக் கட்சியினர் எள்ளி நகையாடினர். ஜெயிக்க மாட்டீங்க, ஆனா ஓட்ட பிரிப்பீங்க என்று கூறி எங்களுக்கு உட்கார கூட இடம் தரவில்லை. சரியாக 11:30 மணி அளவில் அனைவரும் மூக்கின் மீது விரல் வைத்த தருணம் அது. என்னடா நடக்குதுங்க, ஒட்டுமொத்த சாம்ராஜ்யத்தையுமே இப்படி சரிச்சிட்டாங்களே என்று தானாக எழுந்து எங்களுக்கு இடம் கொடுத்த நேரம் அது. மறக்க முடியுமா? நாளை யாருமே மறக்க முடியுமா? ஒரு விரல் புரட்சியை மக்கள் காண்பித்த தருணம் அது. ஒரு நிமிஷம் எங்களை தேர்தல் சமயத்தில் ஒரு கூட்டம் சொன்னாங்க, அணில் கூட்டம் என்று. அணில் கூட்டமா? வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி வெரி ராங் ப்ரோ. நாங்க கரண்ட் ஒயரை கட் பண்ற அணில்கள் கிடையாதுங்க. கரண்ட் இயரவே திருத்தி எழுதின மாபெரும் வெற்றி கூட்டம். எங்களை அணில் கூட்டம்னு சொன்னவங்க எல்லாம் இன்னைக்கு எந்த மரபந்துக்குள்ள இருக்காங்கன்னே தெரியல. சின்ன குழந்தைய கேட்டா கூட சொல்லுவாங்க, ஓம் சக்தி பராசக்தி எல்லோரையும் காப்பாத்துங்க சக்தி அப்படின்னு சொல்லுவாங்க. எங்களை தற்குறி கூட்டம் என்று சொன்னவர்களிடம் நான் ஒன்று சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். நாங்கள் தற்குறி கூட்டம் அல்ல, தமிழ்நாட்டின் தலையெழுத்தை திருத்தி எழுத வந்த மாபெரும் வெற்றி கூட்டம். நாங்கள் ஒரு தவறை சுட்டிக்காட்டினால் உடனே ஆதாரம் இருக்கிறதா என்று எதிர்க்கட்சியினர் எங்களை கேட்கின்றனர். ஆதாரத்தை மட்டும் நாங்க கொடுத்தோம் அப்படின்னா நீங்கள் எதிர்வரிசையில் கூட அமர முடியாது. மக்கள்
உங்களை வேண்டான்னு சொல்லி தானே எங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. அப்புறம் ஏன் இந்த குமுறல்? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, போட்டியா இனிமே ரெண்டு பேருக்கு தான். ஒன்று டிவிக்கே, இன்னொன்று டிவிக்கே தான். ஏன்னா அடுத்த தேர்தலுக்கு அப்புறம் அந்த பக்கம் யாருமே அமர்ந்திருக்க மாட்டீங்க. 234 இனிமே நாங்க தான். ஒரு விஷயம், எல்லாரும் ஆலிஸ்வெல் சொல்லிக்கோங்க. ஆலிஸ்வெல் எல்லாருமே ஆலிஸ்வெல் சொல்லுங்க. நல்ல வேலை நீங்க மட்டும் சர்க்கார் பட போஸ்டரை கிழிக்காம இருந்திருந்தீங்கன்னா நாங்க எல்லாரும் இந்த இடத்துக்கு வந்திருக்க மாட்டோம். நீங்க சர்க்கார் போஸ்டரை கிழிச்சதுனால தான் எங்க முதல்வர் வந்தாரு, தமிழ்நாட்டுக்கே நல்லதை செய்ய வந்தாரு. ஸோ ஆலிஸ்வெல் சொல்லிக்கோங்க, எல்லாமே நன்மைக்கு தான். 6 மாசத்துல நீங்க தொடர்ந்து பேசுங்க. மான் உறுப்பினர் தொடர்ந்து 6 மாசத்துல எங்களை அசைச்சு பார்த்தரலாம் என்று நினைக்கும் அனைவருக்குமே ஒன்று சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். 6 மாதங்கள் மட்டுமல்ல, இனி 60 வருடங்கள் ஆனாலும் சரி, எங்க கிட்ட இருந்து ஒரு செங்கற்கல்ல கூட உங்களால எடுக்க முடியாது. ரீல்ஸ் போடுறோம்னு சொன்னீங்க. நீங்களும் ரீல்ஸ் போட வேண்டியதுதானே? ஏன்? நாங்க நல்லது செய்யணும்னு ரீல்ஸ் போட்டோம், தப்பு பண்ணவே கூடாதுன்னு நாங்க ரீல்ஸ் போடுறோம். ஆனா நீங்க ரியலாவே ரீல்ஸ் மட்டும்தான் பண்ணிட்டே இருக்கீங்க. மாண்புமிகு எதிர்கட்சி அண்ணா அவங்க ஒரு தடவை சொன்னாங்க, டென்ஷன் இல்லாம எப்படி இருக்கீங்க அப்படின்னு. மடியில கனம் இருந்தா தானே வழியில பயம் இருக்கும், அதனால எங்களுக்கு டென்ஷனே இல்லை. ஸோ கூல். நாங்கள் வெற்றி பெற்றதை எதிர்கட்சியினரால் ஏற்றுக்கொள்ள இயலவில்லை. என்னடா இது, எல்லோரும் சின்ன பசங்களா இருக்காங்களே அப்படின்னு. மாண்புமிகு எதிர்கட்சி உறுப்பினர்களே, சின்ன தீக்குச்சி தான் ஒளி தரும் விளக்கையும் ஏற்றும், மாபெரும் காட்டையும் எரிக்கும். பொறாமை மற்ற மாநில முதல்வர்கள் கூட பார்த்து பொறாமை கொள்ளும் எங்கள் முதல்வர். பொறாமையும் சற்று அழகுதானே அவருக்கு. அவர் பிடிச்சிட்டாரு. மக்கள் மனசுல ஸ்ட்ராங்கா ஒரு இடத்தை பிடிச்சிட்டாரு. இனிமே அதை யாராலையும் வெளியில அவரை எடுக்கவே முடியாது. தலைவா, இவர் கிரேட் தலைவா, கிரேட். சரி, போதும். எங்களுடைய முதல்வரை பற்றியும் எங்கள் ஆட்சியை பற்றியும் நாங்கள் சொன்னது. ஏன்னா நாங்கள் தமிழக வெற்றி கழகத்தையும் எங்களுடைய முதல்வரையும் பற்றி சொன்னோம்னா எங்களுக்கு நேரம் போகிறதே தெரியாது. என்ன பண்ணுறது? ஓம் சக்தி பராசக்தி, எல்லோரையும் காப்பாத்துங்க சக்தி. சரி, நான் நேரடியாக எங்களோட தொகுதியோட கோரிக்கைகளுக்கு உள்ளே வந்துடுறேன். மக்கள் கிட்ட சென்று உங்களோட கோரிக்கைகள் என்ன அப்படின்னு நாங்கள் கேட்டோம். மக்கள் கிட்ட போய் உங்கள் கோரிக்கைகள் என்ன நாங்கள் கேட்கும் பொழுது அவங்க சொல்கிறாங்க, எங்களுக்கு எந்த குறையுமே இல்லை அப்படின்னு. என்ன, எந்த குறையுமே இல்லையா? ஏன் அப்படி சொல்றீங்க? ஒரு குறை கூட இல்லையா அப்படின்னு நான் கேட்டேன். அதுக்கு அவங்க சொன்னாங்க, அடிப்படை வசதிகள் ஏதாவது இருந்தால் தானே அதுல குறை என்று ஒன்று இருக்கும். வசதியா இல்லாத பொழுது எப்படி குறை இருக்கும் என்று எங்கள்கிட்ட கேட்டாங்க.